श्रीवादियोगी श्रवणिकरुणार्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुर्वरयोर्तिलस्वात्मभारम् श्रीमच्छ्रुत्यन्तरामावतिमणिमणे प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमच्छ्रीवासरामावतिमणिमणिम् संश्रिये ज्ञानवाद्धिम् श्रीमद्वेदान्तरामानुर्वरयोर्तिलवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवादियोगी श्रीमद्वरयोर्तिलस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाश्वयमणिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुर्वरम् संश्रिये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदाकृति मद्गुरुपरमगुरुञ्जलिवरपूर्णोषयामणं रामं पद्माक्षनाथविजयसेने श्रमारमापदीन् वन्दे नजरसन्दलितपदैक्षरणं குக்குழியாருடையதேவர்குருக்களிடை வணங்கி நருளால் விரும்போது ஒரு வந்தவர்கள் ஸ்ரீநம்பியால் வந்தார் மணக்கால் நம்பி அன்னறியை அவர் குறை கவிய கொண்டார் நாதமணி சிலவோகன் சேனாதன் நமுதத் திருமகனின் இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளிடைந்தேனே விசந்தமே தேவசதாஸ்வதீயாதயாதரங்கான் சதா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு முந்தாமம் சம்சதந்தீம் ததஸ்வதீம் சம்சிதகாவதேனும் கமத்தினவதிம் வந்தே கருணாவருணாலயம் ஹரீரகரஸ்தானாம் ஜயம் ஜத்யுபாவதம் ஜீந்தனநிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோகோ ஜனாத்ரீஸ்வரதயாமபிஷ்டோமிநிரஞ்சனாம் ஜீவனம் ஜகதாம் தீயாத்மப்யபதஸ்வதம் சுதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஸ்வயம் மகா சந்த ஸ்ரீரங்கவற்றீசரணத்ராணசேகராக ஜெயந்திபோனத்ராணபதமங்கஜரேணவ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்திபாஜாம் யத்வத்துமசேதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராഘவபாதுகா பிரபாவகாம் ஸ்ரீவிஷ்ணுசித்தவடநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கோலாவிவாண்யாம் கோதாமனஞ்சரணம் பிரபத்யே பிரபத்யேவம் கிரிந்திராய ஸ்ரீனிவாசானுகம்பயா கிருதாரஸ்ரவந்தேவ மூர்த்தியா சத்கடாயிடம் சுதீனாம் பூஷணானாம் தே சஞ்சயரங்கேந்திரபாதுகே சங்கர்ஷசஞ்சாதம் கஜ கிமபி சிங்கிதம் திருவிநகரா சந்தோஷம். ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். ஸ்ரீ சம்பிரதாயத்தில் விரல் விட்டு என்னும்படியா இருக்கக்கூடிய பெரிய வித்வான்கள் ஒருத்தராக இருக்கிறவர் மன்னாடி சுவாமி. பாஷ்யக்காரர் 120 திருநட்சத்திரம் வரைக்கும் இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் ரொம்ப விசேஷமாக பண்ணதா குரு பரம்பரைகள் தெரிஞ்சுக்கிறோம். சுவாமி தேசிகன் அபிதீசவத்தை சொல்லும் போது பிரபல பாரதி ரசபரேன நீதம் வயகா பிரபுல்ல படிதம் சிறப்பரமிலட்சமம் பிரார்த்தையே. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி ரசானுபவத்திலேயே என் வயசு மொத்தமும் கழிவுன்னு சாதிக்கிறார். அதே மாதிரி பின்னால திருக்குழந்தை தேசிகன் தேசிய விருத்தியே பண்ணிட்டு சொல்லிதான் கேள்வி. 3 சன்னியாசிகளுக்கு ஆச்சாரியனான அளவுக்கு சுவாமியுடைய ஞான வைராகிய அனுஷ்டானங்கள் இருக்கும்படியாகவும் ரொம்ப விரக்தாதிரேசராகவும் சுவாமி எழுந்த அதே மாதிரியே சுவாமி தேசியன் மாதிரியே எழுந்தது சொல்லி திருக்குழந்தையில தாத்தாச்சாரியர்களா இருக்கிறவா கூட சுவாமி எடச்சே சாட்சாத் தேசியனே என்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருக்குழந்தை தேசியன்னு வைத்து திருநாமம் வந்ததுன்னு சொல்வா. அதற்கு முன்னாடி எழுந்த ஆதிமனுஷோக சுவாமி விசுமனால் அனுகிரகிக்கப்பட்டு தான் மடத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்ம நிர்வாகத்தோடு கூட நிறைய சிஷ்யாளுக்கு காலக்ஷேபம் சொல்லி சக்தி பிரபந்த நிர்மாதா கல்வஸ்மை மங்களம் சதான்னு சொல்லி அதே மாதிரி அவருடைய சிஷ்யர் 60 பிரபந்தம் பண்ணியிருக்கார். தோழப்பர் சம்பிரதாய கிரந்தம் பண்ணியிருக்கார். அப்படி அத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசும்படியான அளவுக்கு இருந்திருக்கா. நாம் நேரத்தை சேதிக்கல இருக்கிறவாள்ல சில பேர் அந்த மாதிரி இருக்கா. அதுல நம்ம மன்னாடி சுவாமியும் எதிர்பிரவர பாரதி ரசபரேன நீதம்பயா அப்படிங்கிற ரீதியில சுவாமி எம்பெருமானார் சுவாமி தேசிகன் பூர்வாச்சாரியா இவாளுடையதான கிரந்தங்களுடையதான ஆலோசனம் அதுவே சுவாமிக்கு பொதுபோக்கு. அதை தவிர ஏதாவது தெரியுமானாக்க தெரியாதுன்னு சொல்லலாம். ஏதாவது பேசினதுதான் மற்றவாழ்னா அது இதுன்னு பொதுபோக்குவா.
அந்த மாதிரி இல்லாத ஒரு பொதுவோக்கும்படியான சன்னிவேசம். அந்த சுவாமி அந்த மாதிரி எழுதிக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னாக்க அவளுடைய சிஷ்ய வர்க்கங்களிடத்துல தெரியும். அவள்லாம் 4 பேருக்கு காலக்ஷேபம் சொல்ற அளவு இருக்கா ஒவ்வொருத்தரும். நீங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறவாளாம். நிறைய சுவாமியினுடைய சிஷ்யா எனக்கு கூட ஒருத்தர் ஒரு நாள் போன் பண்ணி பாதுகாசனம் சேவிச்சிருக்கேன் சுவாமி மன்னாடி சுவாமி கிட்ட அந்த பாதுகாசனத்துல சித்திர பദ്ധதியில 40 ஸ்லோகங்களையும் 40 குணங்கள் இருக்கிறதா ஆக்கூடான விசாரிச்சிருக்கிறதெல்லாம் மன்னாடி சுவாமி கிட்ட அன்பயிச்சு பார்க்கிறேன் அப்படின்னா சேவிச்சிருக்கேன்மா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த சொன்னவனே புத்தகத்தை பார்க்கணும்னு தோன்றது, நாளைக்கு போய் பார்க்கிறேன் உஷா ஜெகநாதன்ட்ட. அப்புறம் போய் புத்தகத்தை பார்த்தா அதுல 40 நம்பர் இருக்கானா ஒவ்வொன்றுக்கும் அனுகுணமா இன்னும் சில குணங்கள் தான் சுவாமி சாதிச்சிருக்கிறது. அந்த மாதிரி குணங்கள் இப்பதான் அதை ஒண்ணு சொன்னேன் சுவாமி கிட்ட இருக்குங்கிறத நேர நதஜனங்களுக்கு ஹிதத்தையே செய்யறவர் அப்படின்ட்டு தன்கிட்ட சிஷ்ய வர்க்கங்களா காலக்ஷேபம் கேட்கிறவால தான் சொல்றது மட்டும் போடாதுன்னு இன்னும் பல பேரை கூட்டு சுவாமி கேட்கும்படியா பண்ற. எனக்கு லாபம் கிடைக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் புத்தகம் பார்க்க முடியாத வைபவம் எனக்கு கிடைக்கிறது. இல்லைனாக்கா அப்பப்போ மேல புத்தகம் இருக்கே சேவிச்சிருக்கேன் அப்படின்னா புத்தகத்தை சேவிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற லெவல்ல இருக்கிறவா நாங்க. அப்படி இல்லாம சுவாமி நாங்களும் அந்த ஸ்ரீகோஷத்தை சேவிச்சு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தர. அது மாதிரி அந்த மன்னாடி சுவாமியினுடைய காலக்ஷேபம் கேட்கக்கூடியதான இந்த ஹால், இங்க இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள் தான் கூட கடிகாரம் வித்யுத் விதனங்கள் இவைகள் தான் அந்த சுவாமிக்கும் அவருடைய சிஷ்ய வர்க்கங்களுக்கும் பரிச்சரிய பண்ண முடியாத பாக்கியம் பெற்றிருக்கிறது. பார்த்து நாங்க சேவிக்கணும். அந்த மாதிரி திரும்ப பெற்றதான ஒரு ஹால். நான் உத்தமூர் சுவாமி திருமாளிகளை அடிக்கடி நியமிக்கிறது உண்டு வருஷத்துல. அந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணுவதே சுவாமி எழுதிக்கிறது பக்கத்துல தான் எழுதிக்க தெரியுமா. விட உத்தமூர் சுவாமி திருமாளிகளை பல வருஷமா சிரவண உற்சவத்தை நடத்துறவர். அத சுவாமிக்கு எங்கிட்ட பிரியம், அவளுக்கும் பிரியம் உண்டு. இவர் கூப்பிட ஆரம்பிச்சு அவளும் நிறைய உத்தமூர் சுவாமி திருமாளிகளையும் கூப்பிடுறா. அங்க போச்சேன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சுவாமி எழுந்து காலக்ஷேபம் சொன்ன இடத்துல நான் எங்கேயோ தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்றது, அது பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சொல்றது. இந்த மாதிரி பெரிய அளவுல காலக்ஷேபங்கள் பிரச்சாரம் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ண முடியலன்னா கூட மன்னாடி சுவாமி காலக்ஷேபம் சொல்லி எப்ப பார்த்தாலும் ஸ்ரீபாஷ்யம் வேதித்திரவல பாரதியின் சுவாமி எதை சாதித்தாலும் பாஷ்யக்காரர் சாதித்தது சாதிப்பது ஒரு விஷயத்தையாவது 10 நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த பாஷ்யக்காரர் சாதிக்கிறது தேசியம் சாதிக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்வார். நமக்கு அதுல நோக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமையா ஒரு சொல்வார். நமக்கு இல்லைனாலும் நோக்கு வரும்படியா வைப்பார் சுவாமி. அந்த மாதிரி இருக்கிறவர் காலக்ஷேபம் சொல்லும்படியான இடத்துல எனக்கு காலக்ஷேபத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் ஏதாவது என்னடா அப்படின்னா ஆசிரமத்துல ஆச்சாரியால் ரொம்ப பிரியமா இருக்கா என்கிட்ட. ஆச்சாரியால் தான் பிரியமா இருக்கிறதால சுவாமி போலத்தவாலும் நம்ம கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கா. அந்த மாதிரி இருக்கிட்ட என்னடா சொல்றது அப்படின்னா சுவாமியுடைய சதாபிஷேகம் மங்களாசாசனம் அவருடையதான அவருக்கு சந்தோஷம் அந்த சதாபிஷேகம் கட்டருடைய தம்பதிகள் அவளுடையதான குடும்ப வர்க்கங்கள் எல்லாருக்கும் மங்களாசாசனம் முதலே பண்ணிக்கிறேன். எனக்கு உபன்யாசம் சாமர்த்தியம் போடாது. அவ்வளவு சில சந்தர்ப்பங்கள் அமையும், சில சந்தர்ப்பங்கள் ஒரு மாதிரி இருக்கும். பகவானுடையதான அனுபவம் மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது. அதுல ஒன்றும் குறைவில்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொன்னாலும் நாஸ்திகன் கூட பகவத் அனுபவம் பண்றாங்கிறது ஒரு ஆழ்வா. உடனெனில் உடன் அவனருவமியும் வருவுகள், உடனெனில் உடன் அவனுருவமியும் வருவுகள், உடன் நலனெனில் அவனருவம் வருவுகள் ஆழ்வார் சாய்கிறோள். நாஸ்தித்வ பிரகார விசித்தனாயிருக்கும். அந்த மாதிரி நீதியில் இருக்கச்சே நமக்கு குறைவான நம்ம இல்லைன்னு சொல்ல போறது இருக்குன்னு தான் சொல்ல போறோம். சுதிசி பரமம் பதம் முராரேகே அனிதங்காரமனேபம் இத்திவாத்தம் இதமித்தமிதி பிரதீகிரூணம் மணிபாதா மணிமந்துடை பிரணாதின்னு நாதபத்திலே ஸ்லோகம். அதே பார்த்தாலும் சேவிச்சிருக்கிறப்பா நாம் இல்லைன்னா சொல்ல போறோம், இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்ல போறோம். அப்படி இருக்க அனுபவத்துல ஒரு குறவும் இல்லை. அது கிடைக்கிறது நமக்கு. தம்பதிகளுக்கு மங்களாசாசனம் நினைக்கிறேன். வரக்கூடிய சுவாமியுடைய சிஷ்யவர்க்கங்கள் இந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு அடியும் ஓடும் நின்னோடும் திடீர் ஞாயிரம் பல்லாண்டுன்னு பல்லாண்டா எடுக்கணும்னு சொல்லி அவ எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகணும் மங்களாசாசனம் முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் எப்படி சங்கல்பிக்கிறோ அனுபவிக்கிறேன். ரொம்ப அற்புதமானது. சுவாமி திருவிநகர் மேல போட்டுருக்க. அதனால திருவிநகர்னாக்க பெருமாளை பத்தி சொல்லணும், சனிக்கிழமைனா பெருமாளை பத்தி சொல்லணும், சனிக்கிழமைனா திருவேங்கடமுடியானை பத்தி சொல்லணும், சனி நிஷ்டால் நட்டால் துஷ்மனை பத்தி சொல்லணும்.
நான் பாதுகாதாசனால ஆசிரமத்தை பத்தி சொல்லணும். ஸ்ரீ வைஷ்ணவாங்கிறதால எல்லா ஆச்சாரியாலையும் சொல்லணும். எல்லாத்தையும் சொன்னா பாதுகா பிரபாவமாகுது. எல்லாமே நாதங்கள் தான். ஸ்ரீவிநகர்ல அற்புதமான அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைச்சது. ஏன்னா கடித கடனம் கிருஷ்ணம் சதாரிகி நல்குணவும் செல்வம் நலவும் சொர்க்கமுமாய் வல்வகையும் நட்பும் இடமும் அமுதமுமாய் பல்வகையும் கலந்த பெருமாள் என்னையாள் வானூர் செல்வம் மல்குடி திருவிநகர் கண்டேனே. அற்புதமான பாசுரம். 10 பாசுரங்கள் ஆழ்வார் அகடித கடனம் கிருஷ்ணம் சதாரிகின்னு சுவாமி தேசியம் தொகுத்தார். அகடித கடனா சாமர்த்தியம் உள்ளவன் பெருமாள் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அது ரொம்ப அழகா வியாக்கியானம் என்ற திருவாராயிரம் இந்த திருவாய்மொழிக்கு விஷயம் அகடித கடனத்துவம் அகடித கடனா சாமர்த்தியம் எம்பெருமானுடைய இந்த குணம் அனுபவிக்கப்பட்டதுன்னு சாதிக்கிறார் பிள்ளான். அந்த இடத்துல திருவிநகரானத்துல அந்த பிள்ளானுடைய வாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு மேல அந்த விஷயங்களுக்கு போறேன். அடியே 6:2 தானே நல்குடவும் செல்வம் 6:2 6:3 பிள்ளான் சாதிக்கிற அகடித கடனா சாமர்த்தியங்கிற குணத்தை இங்க பேசுறார். அப்படின்ட்டு இந்த இடத்துல திருவாய்மொழிக்கு அகடித கடனா சாமர்த்தியம் அப்படிங்கிறத அறிவிக்கிறார். 24,000 வருஷத்தை இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம் என்று சூச்சிதமாயிட்டு அகடித கடனா அகடித கடகத்துவம் என்கிற பகவத்குணம். அகடித கடகத்துவங்கிற பகவத்குணம் அது எப்படி இருக்கானா சர்வாந்தர்யாமித்துவ பிரதிபாதகம்னு திருக்குறை பிரான் சாய்ச்சி. சர்வாந்தர்யாமித்துவத்தை இந்த இடத்துல பேச ஆரம்பிப்பானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தான் தனக்கு அனுபவத்தை கொடுக்குறான் பெருமாள். திருவிநகர்ல அந்த அனுபவத்தை சர்வாந்தர்யாமியா இருக்கேங்கிறத காண்பிக்கச்சே ஒரு விசேஷமா சம்பத்தா இருக்கிறது, ஐஸ்வர்யமா இருக்கிறது. ஐஸ்வர்யம் தாரித்யம் ஏகைவ சாத்விகா பாவா ராஜசாஸ் தாமசாஸ்தையே மத்தையே வைத்தால் விதி நத்வசந்தேஷு தே மயி. அந்த பாவங்கள்லாம் எங்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அச்சேதன சேத்தன எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கான். எல்லாத்தையும் வியாப்தி அவைகளுக்கு தகுந்தாப்புல அடைஞ்சிருக்கிறவனால அவைகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கிறாங்கிற விஷயத்தை திருவிநகரப்பன் பிரகாசப்படுத்தினான். அதனால ஆழ்வார் பரஸ்பர விரோத பாவங்களை சொல்லி இங்க அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுக்கு அவதாரிகள் வச்சிருக்கா. இந்த திருவிநகர் பாசுரத்துல அகடித கடனம் கிருஷ்ணம் சட்டாரி. அதனால அந்த அகடித கடனத்துவங்கிற எம்பெருமானுடைய பகவத்குணம் அபிவிருத்தகமா இருக்கக்கூடிய திருவிநகரப்பனுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடியதான திருமாளிகை. இங்க என்னத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க அதே மாதிரி அகடித கடனத்துவங்கிறது பாதுகைகளுக்கும் உண்டா. பாதுகைகளுக்கும் அகடித கடனத்துவம் உண்டு. அப்படின்னா சேதாத்தை சேர்த்து வைப்பாலாம் பாதுகாதே. அது எந்த இடத்துல சேர்த்து வைப்பா அப்படின்னா சுவாமி தேசியம் சாய்க்கர் பாதுகாப்பு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். தாயை பாதுகாதேவி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பெருமாளுடைய திருவடியே தியானம் பண்ணணும். திருவடியில சாத்தின்ற பாதுகையே தியானம் பண்ணணும். 1000 ஸ்லோகம் ஓடணும். இது கூட நான் விசாரிச்சாச்சு. ஆக்ராவுக்கு முன்னால ஒரு இடம், அதுக்கு முன்னால் சாயங்காலம் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். தோல்பூர்ல இருந்து கிளம்பச்சே ஞாபகம் எனக்கு. தோல்பூர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாச்சு. மத்தியானம் 1:30 மணி, அன்னைக்கு ஒரு 3 மணிக்கே கிளம்பியாச்சு. வெயில் காலம். வெயில் காலத்துல தான் 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு தான் ஏடியாகும். 5 கிலோ 27 கிலோமீட்டர் போகணும் தான். ஒரு 4 மணிக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பச்சா அவர் ஆசிரமத்தை கிட்டுமாவான்னு இந்த தியாவன் கிட்டுமாவான் அன்னைக்கு இருக்கும். சோம்பேட்டை எடிட்டர் கிடைச்சல அந்த கிட்டுமாமா கேஆர் கிட்டுமாமா அத்தியாபகன் கிட்டுமாமா அவர் பிரம்மச்சாரி கும்பகோணம். ஆண்டவனுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரம். இது குழந்தைங்கத்தாலே பிரீத்தி பாத்திரம். அவர் அத்தியாபகங்கிறதால இன்னும் அதிகமான பிரீத்தி பாத்திரம். அதனால அந்த கிட்டுமாமாவை கூப்பிட்டாச்சு. அவர் கூடவே முழுக்க நடந்து வந்தார். கிட்டுமாமா விடாமல் நடந்து வந்தார் ஆண்டவனோட கூடவே. ஒரு அடி கூட வண்டியிலேயே அந்த சுவாமியை கூப்பிட்டாரு. கிட்டு அப்படின்னு கூப்பிட்டாச்சு. அவருக்கு ஆண்டவன் கூப்பிட்டாரு. கிட்டு இன்னைக்கு 27 கிலோமீட்டர் போகணும், நட சாயாது. பிரம்மா கிட்டேருந்து வம்பளை பாருங்க அப்படின்னு. பிரம்மா கிட்டேருந்து வம்பளை பாருங்க அப்பதான் போகணும். சுவாமி தேசியன் பாதுகைகளை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணணும். பதகமல சாஸ்திரம்னு பண்ணார். அதை ஐக்கியம் பாதுகாசாஸ்திரம் பண்ணேன்னு சுவாமி பிரதிஜா 1000 ஸ்லோகம் பண்ணேன்னு கேட்டுட்டார். நம்ம மாதிரியா சுவாமி ஆரம்பிச்சா ஞானானந்தமயம் தேவம்னு முதல் ஸ்லோகத்திலேயே வேதாந்த சாரம் வரக்கூடியவன் தான். இருந்தாலும் சாதிக்கிறார் சுவாமி, என்னுடைய பாவம் முழுக்க ஒரு இடத்துல இருக்கணும், பாதுகாதேவியின் இடத்துல இருக்கணும்.
பாதுகே அதை நீயேதான் பணன் படியிருக்காள் பாதுகாதேவி கிடகைசி ஸ்லோமே சௌரி பாதா அவனிப்பம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாச்சாம் பின்னால சொல்லப்பட 1000 ஸ்லோகம் முடிய செஞ்சது ஆயே பாதுகாதேவி கிடகைசி சிரோமே 1000 ஸ்லோகம் ஆன உடனே தலைமையில சரீர்புரையும் திருவடியின் தலைமையிலே மாதிரி ரங்கநாதனுடைய பாதுகை என் தலைமையில இருக்கிறதாவே தான் இருக்கு. அது அண்ணன் போல என் புத்திக்குள்ளேயே இருக்கு, என் தலைமையிலேயே இருக்கு. கிடகைசி சிரோமே என் தலைக்கு திலகம் மாதிரி இருக்க திலகம் உலகுக்காயின திருவேங்கட செம்பெருமானே லோகத்துக்கு திலகமா சீனிவாசன். அது மாதிரி சுவாமி தேசிகனுடைய சிரசுக்கு திலகம் பாதுகாதேவி. அதை சாதிக்கிற திலகையி சிரோமே சௌரி பாதாபணி சுவாமி என் சிரசுக்கு திலகமா ஆபரணமா இருக்கிய தேவி. அது மட்டும் இல்ல, தலையில மட்டும் இல்ல, அதுக்கு மேல பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாச்சாம். இந்த பாதுக மேல பாவனை யாதிரிசி பாவனா சித்தீர் பவதி தாதிரிசி. எந்த மாதிரி பாவனை, எந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் அப்படின்னாக்க சந்த ஸ்ரீரங்க ஆரம்பிக்கச்ச எந்த மாதிரி பாவனையோட பாதுகைய மனசுல தியானம் பண்ணதோ அதே பாவனையோட ஜெயதீதிராஜ சுத்தி சாய்க்கிறான் சுவாமி. அதனால சந்தகா திருப்பி வந்து உட்காந்துனாரு மேல விடாம 1000 ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அடுத்தாப்புல ஆரம்பிச்சிருவாங்க. சரஸ்நாம பாராயணம் ஆரம்பிப்பா சில இடங்கள்ல. அகண்ட பாராயணம் இல்லையா? அகண்ட பாராயணம்னா நமக்கு அங்க உட்கார பொறுமை இருக்காது. வனமாளி அப்படின்ன உடனே உடம்பு ஆசையும் அவ வனமாளி சொல்லி முடிச்ச உடனே விஸ்வம் விஷ்ணுக்கு சொல்லுவான். அகண்ட பாராயணம் பண்ணும்போது ஒரு 100 தரம் 80 தரம் சங்கல்பம் பண்ணி அது முடிச்ச உடனே வனமாளி சாரங்கி பரசுதி சொல்லி பூர்த்தி பண்ணுவான். அது வரைக்கும் சகஸ்ரநாம ஸ்லோகங்களை மட்டும் அந்த 108 ஸ்லோகங்களை மட்டும் திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணுவான். மழைக்காக ஆவர்த்தி பண்ணலாம், குழந்தை கல்யாணத்துக்காக ஆவர்த்தி பண்ணலாம், லோகக்ஷேமார்த்தம் ஆவர்த்தி பண்ணலாம் பண்ணுவாளாம். சுவாமி பாதுகாத 1000 ஸ்லோகம் முடிச்ச உடனே ஜெயந்தி பூஜி சந்தனா சந்த ஸ்ரீரங்கா ஆரம்பிக்கலாம். அது எதனால அப்படின்னா பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாச்சாம். பாதுகாதேவி நீயேதான் பாவனை. என்ன பாவனை? மனோபாவனை. மனசுல உண்மையில இருக்கக்கூடிய பாவம், உண்மையில இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிற ரூபமாகவும் நீயே இருக்க. வெளியில சேவிக்கக்கூடிய ஆகாரமாகவும் எனக்கு சாதிக்கப்பட்ட ஆகாரமாகவும் சில கிரகமா இருக்க. என் மனசுக்குள்ள உன்னை பத்தினதான சிந்தையாக நீ எழுதுக்க. மனசி நித்தியம் பூமிகா பாவனாச்சாம். அதுக்கு மேல வாக்குல நீ இருக்க. பஜசிக்க விபவைகி ஸ்வைகி ஜக்தி நிச்சம் பிரயாசா. என்னுடைய திருவாட்டிலையும் பாதுகாதேவிலேயே வந்து நர்த்தனம் ஆடிருக்க. இந்த பாதுகாதேவியே வந்து நர்த்தனம் ஆடல அப்படின்னாக்கா பாதபா 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 வருமா வராதே. ததா தத்தா திதத்தேதா தாதை தீதே திதாதின்னு பாதுகையை பத்தி ஒரே அக்ஷரத்துல ஸ்லோகம் விடுவான். அதை சாய்க்கிறா வச்சசிக்க விபவைகி ஸ்வைகி நிச்சம் பிரயாசா. அதெல்லாம் என்னடா அப்படின்னா தரிக பதினத்தன்னே தாதிரிசம் பாகதேயத்தை ஏற்பட்ட அதிர்ஷ்டம் எனக்கு. தாதிரிசம் பாகதேயம் அண்ணா மார்கட்டி சொல்லுவேன் எங்க வேணா. என்னடா அப்படின்னா பாதுகார ஆரம்பிச்சா 10 வார்த்தை போகும் சுவாமி அடியனு புரி சொல்ற அளவுக்கு மார்கட்டி சொல்லுவேன் சுவாமி. பதவிக்க விபவை நிச்சம் பிரயாசா தரிக பதினத்தன்னே தாதிரிசம் பாகதேயம் பின்னால சொல்றத அப்படி சிரசிலையும் மனசிலையும் வாக்கிலையும் பாதுகாதேவிய ஆட்கொண்டாலாம், ஆக்கிரமிச்சாலாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுங்கிற ரீதியில சுவாமி தேசிகனை ஸ்மரிக்கிறவா பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்னா பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்னு சொன்னா பாதுகாத்த உபன்யாசம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி சுவாமி விஷயதானம் பண்ணலாம். அது ஆக்கிரமிச்சிருந்தது. ஆனா ஆரம்பத்துல பிரார்த்திச்சன் பாதுகாதேவி இடத்துல பாதுகாதேவிய அந்த பாவனம் பின்னால பெருமைப்பட போறேன், பெருமைய பேச போறேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கச்சே 40-50 ஸ்லோகத்துல அந்த எண்ணம் இல்லை. இப்ப நினைக்கிறேன் இந்த பாவனை எனக்கு முழுக்க உங்ககிட்டயே இருக்கணும். 1000 ஸ்லோகம் சொல்லணுமே அப்படின்னா அந்த பாவனை இருக்கணுமேனு பாதுகாதேவி கிட்ட பிரார்த்திக்கிறேன். தாயே அப்படியே இருக்கணுமேம்மா. அதை நீ பண்ணிட்டேனாக்கா பெரிய விஷயம். என்ன அப்படின்னா ஸ்ரீநகரப்பன் சார் பண்ணிருக்கக்கூடிய அகடிதகர நாசாமத்தியம் மாதிரியாது. பரிகலையேன்மாம் பத்மவாசா நிஷேதே அதகமலயுகே ஸ்வம் பாதுகே ரங்கபக்து பரிகலையேசி. என் மனசுல அந்த ரங்கநாதருடைய திருவடியே நிற்கணும் அப்படிங்கிறத நீ பண்ணிட்டா பாதுகாதேவியே. அது எப்படின்னா பத்மவாசா நிஷேதே பதகமலயுகே அந்த எம்பெருமான் திருவடி வாரத்திலே என் மனசு இருக்கணும். அதை பண்ணிட்டேனா
படகமல யுகேத்வம் பாதுகே ரங்கபத்து. அதை பண்ணா என்னன்னு சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா, ஏன் சுவாமி உமக்கு அந்த மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னா, நாங்கள் ஒண்ணும் இல்லாத அறிவிகள் சுவாமி, ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. அவிதிக்க நிகமானா, நிகமங்கள் எங்களுக்கு தெரியாது. நிகமம்னா வேதங்கள் தெரியாது. வேதங்கள் சொன்னா சாஸ்திர ஜானம் கிடையாது. சாஸ்திர ஜானம்னா அடிப்படையா எம்பெருமான் விஷயத்திலேயே பக்தி பண்ணணும்னு தெரியாது. பெருமாள் விஷயத்துல பிரீதியே பக்திங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்கிற சுவாமி. அவிதித நிகமானா அஸ்மாதிஷானா, அப்பேற்பட்ட எங்களுக்கு ஒண்ணுமே ஞானமே இல்லாம ஞான சூன்யனான எனக்குன்னு சுவாமி நினைச்சான்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட என்னுடைய மனசுல, என் மனசுல அந்த எம்பெருமானுடைய திருவடியே மிஞ்சி நிற்கும்படியான நிலைமை நீ செஞ்சேனா அகதித கடனிக்கே சக்தி ஆவிஷ்கிருதாசியா. அப்ப நான் ஒத்துப்பேன். என்னன்னா, உன்னுடைய அகதித கடனமான சக்தி, செஞ்சு முடிக்க முடியாத செஞ்சு முடிச்சதான சக்தி உனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வியக்தமா பிரகாசிக்கும்னா சுவாமி திருவிண்ணகரப்பனுக்கு அகிருத கடனா சாமர்த்தியம் உண்டு, பாதுகாப்பு அது உண்டு. அதனால இங்க பாதுகா பிரபாவத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். சுவாமி என்ன சுவாமி விசேஷம் ஆகிறது, என்ன ஏதாவது விசேஷம் சொல்லாம என்ன பாதுகா பிரபாவம் சொல்ல அப்படிங்கிற சுவாமி எனக்கு உடனே சொல்ல அவருக்கு ஆட்சேபம் சொல்லிடும். நம்ம போய் பாதுகாப்பு பிரபாவம் சொல்லிக்கிறா மாடுறது அப்படின்னா, சுவாமி திருவுள்ளத்துல பட்டு திருவிண்ணகர்னாக்கா அகிருத கடனா சாமர்த்தியம், பாதுகைக்கு அகிருத கடனா சாமர்த்தியம் இருக்கு, அதை சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி பாதுகா பிரபாவம் நாதபத்ததி அப்படின்னு சாய்ச்சார். நாத அப்படின்னாக்கா என்ன நாதம்? அது பாதுகா சஹஸ்ரம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நாதம். பாதுகா சஹஸ்ரம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நாதம் முடியாது. பாதுகா சஹஸ்ரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சப்தமும் நாதம். சந்தஹா அது ஒரு நாதம், ஸ்ரீரங்க அது ஒரு நாதம், சரண அது ஒரு நாதம், சேகராக அது ஒரு நாதம். திருவடி செய்கிறது சுவாமி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உபச்சாரங்கள் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாலும் ஒவ்வொரு பதம் ஒரு மாதிரியான நாதம், ஸ்லோகம் ஒரு மாதிரியான நாதம், பத்ததி ஒரு மாதிரியான நாதம், பாதுகா சஹஸ்ரம் ஒரு மாதிரியான நாதம், ஐகிரி ஸ்தோத்திரம் ஒரு மாதிரியான நாதம். இது எல்லாமே பாதுகா நாதம். பாதுகானா ஆச்சாரியார், சுவாமி தேசியன் ஆச்சாரியன், அவருடைய நாதங்கள். சொல்றது சரியா இருக்கா? பாதுகா நாதங்கள் இது ஒவ்வொன்றும் நாதமா. சரி, பாதுகா நாதம் அதோட போச்சானா இந்த நாதத்திலேருந்து எழும்புற நாதம் உண்டு தெரியுமா? தாழ்த்திக்காரி சொல்றா சப்தங்கள் எப்படி வருது, நம்ம அலைகள் சொல்ல முடியும், அலை ஓசை சொல்ல முடியும். சப்தங்கள் எப்படி உண்டாது அப்படின்னா, சப்தம் உண்டாதுங்கச்சே வீசி தரங்க நியாயம் கடம்பம் குலை நியாயம்னு சொல்றா. கலச்சரங்கள்லாம் கேட்டு வீசி தரங்க நியாயம்னா சமுத்திரத்திலேருந்து அலை உண்டாது, ஒரு அலை இன்னொரு அலையை ஓடுது. அது மாதிரி ஒரு சப்தம் அதுல இருந்து இன்னொரு சப்தமா அந்த அலைகள் வந்து அதே சப்தம் நம்ம காதுக்கு வந்து கடம்ப முகுடம்னாக்க இந்த முட்டு அப்படியே புஷ்பமா பூக்கள் ஒட்டு மொத்தமும் சேர்ந்தாப்புல பூக்குமா சுவாமி. அந்த மாதிரி சப்தம் உண்டாச்சே நாலு பக்கமும் உண்டுறது, அது ஒரு நியாயம் உண்டுக்கா. அந்த மாதிரி இந்த பாதுகா நாதங்கள்ங்கிறதும் எப்படின்னா ஆச்சாரியார் சொல்லக்கூடிய அத்தனை கிரந்தங்களும் ஒவ்வொரு நாதம். அதனால நாதங்கள்னா இதுல பாதுகாக எப்பேற்பட்ட நாதம் அப்படின்னா ஒரு நாதத்திலேருந்து ஏற்பட்ட நாதம். அது எந்த நாதத்திலேருந்து ஏற்பட்ட நாதம் அப்படின்னா ஜண்டா நாதத்திலேருந்து ஏற்பட்ட நாதம். ஜண்டனா சுவாமி தேசியன் திருமணியாழ்வார் அவருடையதான நாதம்ங்கிறது அவருடைய ஸ்ரீசூக்தி, அதிலேருந்து ஏற்பட்ட பாதுகையினுடைய நாதம். இது ஜண்டா நாதத்திலேருந்து ஏற்பட்ட பாதுகா நாதம். அவர் பண்ணது ஒரு நாதம், இது பாதுகா சஹஸ்ரம். அதிலேருந்து ஏற்பட்ட சகஸ்ரநாதம் பாதுகா சஹஸ்ரம் ஒரு ஸ்லோகம். அதுல நாத பத்ததி விசேஷம். மார்கழி மாசத்துக்கு வைபவம் சொல்ல தெரிஞ்சதோட என்ன வைபவம் அப்படின்னா, ஒரு நாளுக்கு பிராம முகூர்த்தம் போலே சம்பத்தருக்கு பிராம முகூர்த்தம் இக்காலம். அதுல பிராம முகூர்த்தத்தில் பகவதாராதனம் பண்ணா உசத்தி மாதிரி கண்டாநாதத்திலேருந்து வந்த பாதுகாநாதம், அந்த பாதுகாநாதத்திலிருந்து வந்த 1000 நாதம், அந்த 1000 நாதத்திலேருந்து வந்ததான 100 நாதம் நாத பத்ததி. அது விசேஷம், அது விசேஷம். நீ எதுக்கு இவ்வளவு கதையை வளர்த்துட்டு போறேன்னா நாத பத்ததி ஸ்லோகம் தெரியாது, எனக்கு தெரியலன்னு மற்றவாளுக்கு தெரியக்கூடாது. இதுக்காக ஸ்லோகத்தை அவாய்ப்படுத்தி நாதம் நாதம்னு பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு 2ஆம் நாதத்திலேருந்து ஏற்பட்ட பாதுகாநாதம். பாதுகாநாதத்துல நாத பத்ததி 100 ஸ்லோகம் அற்புதமான நாதம், ரொம்ப அழகான நாதம். அது என்னன்னா அந்த பாதுகையினுடைய நாதங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கணும். சுவாமி தேசியன் பாதுகாதம் ஆரம்பிச்ச பிரஸ்தாவ பத்ததி பாதுகாதம் சொல்ல போறேன் பிடிக்க மன்னர்
சமாச்சார பద్ధதி. இந்த பாதுகாங்கிற பேர் எங்க ஆழ்வாருக்கு உண்டு. அதனால இந்த பாதுகாசாஸ்திரம் ஆழ்வாரை பற்றின சாஸ்திரம் ஆகும். ஆழ்வாரை பற்றியும் இதுல சொல்றேன். ஆழ்வாருக்கே பாதுகான்னு பேர் வந்தது, பாதுகைக்கே சடகோபன்னு பேர் வந்தது. அந்த காரணங்களை சொன்னா சமாச்சார பద్ధதி, பிரபாவத்தை சொன்னா பிரபாவ பద్ధதி. பரத ஆழ்வான் ராமன் கிட்ட சமர்ப்பிச்சு வாழ்ந்தானா சமர்ப்பண பద్ధதி. பிரதி பிரஸ்தான பద్ధதி அயோத்திக்கு கிளம்பின பద్ధதி. அதிகார பரிகிரக பద్ధதி அதிகாரத்தை ஏற்றின பద్ధதி. அபிஷேக பద్ధதி அபிஷேகம் பண்ணினது. நிஜாத்துல திருப்பி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சது. எல்லாம் ராமாவதார கரையா முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வர அற்புதமான தரிசனம். பாதுகைய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற 8 பద్ధதிகள் வரைக்கும் ராமாவதாரமா பேச்சு. முதல் 2 தவிர 6 பద్ధதிகள். ரங்கநாதனுக்கு வந்த உடனே இந்த பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணணும் போது இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த பாதுகா ஸ்தோத்திரம் பூர்த்தி ஆகுமே இருக்கு. 200 ஸ்லோகம் ஓடிட்டு 200 ஸ்லோகம் ஓடுறது எப்படி ஓடுறது யோஜனை என்னடா பண்றதுன்னு சரி பெருமாளையே பத்துவோம். பாதுகா ஸ்தோத்திரம் முடியணும்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம். அதனால வந்திரையிட்டாரிக பద్ధதின்னு அதுல வேதாந்தங்கள்லாம் ரங்கநாதனை காத்தால எழுப்படுதுன்னு ஆரம்பிச்சு. எழுப்பின உடனே 8 ஸ்லோகம் ரங்கநாதனுக்கு தெரியுமா? பாதுகாசாஸ்திரத்துல ஒரு ரங்கநாதாச்சரம் சுவாமி என்ன ஸ்லோகம் தெரியுமா? அது யதாரோகஸ்ய வேதாந்தா வந்தி வைதாரிகா ஸ்வயம் நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாராந்தமசேதவே. சம்சார சாகரத்துக்கு கடக்கக்கூடிய சேத்துவா இருக்கக்கூடியவர் எம்பெருமான். ஏதாவது பாஷ்ய காலக்ஷேமம் தேசி பாஷ்யம் பரவத சேதுன்மான சம்பந்த வேதவியபதேசேத்யா சொல்ல ஓயம். அந்த மாதிரி சேது சப்தத்தாலே கவனிக்கப்பட்டவன் எம்பெருமான். அமிர்த சேக சேது சொல்லியிருக்கு. அதே மாதிரி சேது சப்த வாக்கியன் எம்பெருமான்னு சொல்றார் சம்பிரதாயத்துல. அந்த மாதிரி சம்சாரார்ணவ சேதவே அதுவே பாதுகையே கடக்க வைக்கத்தால ஆறுபவன் பயனுபவன் அனைத்துலகும் அவனேவான் அவனேதாங்கிற மாதிரி இந்த பாதுகையே கடக்கக்கூடிய உபாயம் சம்சாரார்ணவ சேது. இந்த பாதுகா தேவி நமஸ்தே பாதுகே பும்சா சம்சாரார்ணவ சேதவே. ஏதாரோகஸ்ய எந்த பாதுக மேல பெருமாள் ஆரோகணம் பண்ணும்போது ஏறும்போது அதை சாத்திக்கும் போது வேதாந்தங்கள் வந்தி வைத்தாதிகர்களா இருக்கோ. வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள்லாம் சுட்டிபாதகர்களா இருக்கு. வந்திகள் வைத்தாளிக்கல்னு 2 பேர். வந்திகள் சேவிக்கிறவா ஸ்தோத்திரம் பண்றவா, வைத்தாளிக்கால் தானம் பண்றவா அது ஒரு அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்றவா தானம் பண்றவா. இன்னொன்னு வந்தி வைத்தாளிக்கால் ஒரே குரூப் 2ஆவும் வச்சுக்கலாம்னு சொல்லி அவா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாட்டும் பாடுவா. அவா எழுப்புறாக்கா திருப்பள்ளி எழுப்பி கதிரவன் குடவி சிகரம் வந்தடைந்தான் கடையிலுட கண்டது காலையும் பொழுதாய் மறுபடியும் தொழுகின அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயன்னு சொந்தரடிப்பொடி ஆழ்வார் அந்த வேதாந்தங்கள் பண்ற காரியத்தை 10 பாசுரங்களா ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்ச சுவாமி தேசியன் அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பண்ண காரியத்தை தான் அனுஷ்டானத்துல காண்பிச்சது 8 ஸ்லோகத்துல ரங்கநாதனுக்கு திருப்படி. யார் பண்றதானா? தான் பண்றதா சொல்லல, வேதாந்தங்கள் பண்றதுன்னு சொன்ன 10 ஸ்லோகம் அந்த பദ്ധதியில. முதல் ஸ்லோகத்துல பாதுகா உருவா இது நிகமவந்தி வச்சதா சமயே சமயே கிரகித சங்கேதா அபிசரதி ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு பாதுகே பவதி ஸ்ரீகிருத்தியன்னு சொல்வார். அபிசரதி ரங்கநாதா பாதுகே பவதி உன்னை சீகரிச்சு எழுந்ததுடாம் பெருமாள் கடைசி நடுவுலதான் ரங்கநாதனை வேதாந்தங்கள் ஸ்தோத்திரம் பண்றதா சொன்னார். இது எதுக்காக கஷ்டப்பட்டு வச்சேன்னா பாதுகாசாஸ்திரம் முழுக்க தனக்கு வரணும்னா அந்த ரங்கநாதனுடைய திருவடி அப்படியே உள்ள வந்து உட்காரணுமா. அந்த வேதாந்தங்கள் ஸ்தோத்திரம் பண்ணதை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணா ரங்கநாதனுடைய திருவடி அந்த பாவனை உள்ளுக்குள்ளேயே இருக்குமா. அதுக்காக சாய்ச்சேன். அதுக்கு அடுத்தது ரங்கநாதனுக்கு திருவுள்ளம் பாதுகைகளை சாத்திட்டு அவன் பண்ண பிரசாதமான காரியம் ரங்கநாதன் பாதுகையை சாத்திக்கச்சே தேவிகள் மாதிரி நினைச்சு சாத்திக்கிறான். எப்படி ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி இல்லையா? உடனே மாதிரி காதல் மகளிர் திருவகள் மண்மகள் ஆயர் மடவகள் என்கிவர் மூவர் ஆளுமுலகமும் 3 லோகம் அழகா ஒரு லௌகிகத்தை காண்பிச்சாங்க இந்த சுவாமி. காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடவகள் என்கிவர் மூவர் 3 பேர் அப்படின்னார். ஆளும் உலகமும் 3 லோகத்தை தான் ஆளுதாங்க. இருக்காருன்னா பாலம் பிரிவுல வந்தா கூட ஆளுக்கு ஒரு பிரிச்சு தந்துதான். ஆளும் உலகம் உங்காலத்துக்கு என்ன சுவாமி பேசுறோம். ஆளும் உலகமும் 3 அவளுக்கு ஒரு ஈஷ்டம் இல்லையா? மந்திரத்திரயங்கள் அந்த மாதிரி மந்திரத்திரய பிரதிபாத்தியன் அது மாதிரி 3 மகிழ்ச்சிகள் 3 லோகம்னு சொல்லி ஆழ்வாராக ஆளும் உலகமும் 3 அப்படின்னு சாய்ச்சல் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த ஸ்ரீபூமி இடைகள் மாதிரி இருக்கக்கூடியவளா பாதுகாது. அதுதான் சொன்ன சிங்கார பத்தி எப்பவும் அவாவிட்டா கூட டேன் தான் பாதுகாதை சாதிக்கிறதுல டேனே கிடையாது. எல்லா காலத்திலையும் கூடவே இருக்காரா.
அவ எங்கன்னா கட்டிலுக்கு பக்கத்திலேயே இருக்காள். தலை விழுந்தா முதல்ல அவ முகத்துலதான் விழிக்கிறான் என்பதுமான்னு சொல்லி அந்த சிங்கார பദ്ധதியில சுவாமி சாதிக்கிறார். அதன் பிறகு சஞ்சார பദ്ധதி பாதுகையை சாத்திட்டு அந்த கட்டிலேந்து இறங்கி பெருமாள் பாதுகை சாத்திட்டனா தான் அடுத்த அடியே வைக்கிறலாம். அதனால சஞ்சார பద్ధதி. சஞ்சாரம் பண்ணாச்சே அதை என்னென்ன சஞ்சாரம் பண்றதுன்னா பெருமாள் பண்ற எல்லா காரியமுமே சஞ்சாரம். அவன் அவதாரங்கள் பண்றதெல்லாம் ஒரு சஞ்சாரம். அந்த அவதாரம் பண்ணச்சேன்னா அசுரர்கள்லாம் ஜெயிக்கிறான். அசுரர்களை ஜெயிச்சா சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா எங்கள் காரியத்தை பண்ணி வச்சியே எம்பெருமானே பல்லா வந்து தேவதைகள்லாம் மங்களாசாசனம் பண்ணி புஷ்ப வருஷம் பொழிகிறாளா, அந்த புஷ்பம் மேல விழர்தான். அதற்காக புஷ்ப பத்ததி, சஞ்சார பத்ததி, புஷ்ப பத்ததி. புஷ்பத்தில் இருக்கக்கூடிய பராகங்கள் தூளிகள்லாம் அங்கங்க வீசது. அதனால லோகங்கள்லாம் பவித்திரமானது பராக பத்ததி. அதற்கடுப்பு பெருமாள் சஞ்சரிக்கச்சே அதிலிருந்து ஏற்படக்கூடிய மணிகளிலிருந்து ஏற்படக்கூடிய நாதம், அதை பற்றி நாத பத்ததி. அவன் அற்புதமா இருக்கான். சுவாமி கவிதார்த்திக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரர். அப்படி இருக்கக்கூடியவருக்கு சங்கீத சாஸ்திரத்துல ஞானம் இருக்காதா? சங்கீத சாஸ்திரத்துல ராசிக்கம் இருக்காதா? ரங்காஸ்தானே ரசிகமையிலே ரஞ்சிதாசே சுவாமி அற்புதமான அனுபவம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுக்கு அந்த நாதங்கள்லையும் பகவத் அனுபவத்தை அடையக்கூடியவர். ஆழ்வார் மாதிரி பாடெங்கோ, 4 வேத பயனெங்கோ, சபை நீதி நூடெங்கோ, நுடங்கு கேள்வி இசையெங்கோ. ஆழ்வார் சாய்த்தார். போக்கியமான வஸ்துக்கள் எதுக்கு போக்கியம்னா நாக்குக்கு போக்கியம் பாடெங்கோ, காதுக்கு போக்கியம் 4 வேத பயனெங்கோ. அந்த காதுக்கு பயன் கச்சே வேதங்கள் மட்டும் இல்ல, சமய நீதி நூலெங்கோ. தர்க்கம் பண்ணாலும் ஆழ்வாருக்கு போக்கியமா இருக்கு சுவாமி. இது சட்டம் போட்டாலும் அடிச்சுண்டா, சுவாதம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கான். யாருக்குமே புரியலையா? ஆழ்வாருக்கு புரியலனாலும் போக்கியமா இருக்கு. புரியாம இருக்குமா ஆழ்வாருக்கு? என்னுடைய மிகநட இல்லனேன்னு சாதிக்கிறவருக்கு சுவாதம் புரியாம இருக்குமா? புரிஞ்சதும் போக்கியமா இருந்தது. அது சொன்ன சமய நீதி உடங்கோ, அதற்கு மேல ரொம்ப போக்கியமா இருக்கு. நுடங்கு கேள்வி செய்யங்கோ, நன்கு அனுபவித்து கேட்கக்கூடிய விஷயம். அதோட ஒரு வெளிப்பாடு நுடங்கு கேள்வி செய்யுங்கோங்கிறதுக்கு ஒரு அழகான வியாக்கியானம் மாதிரி, முன்னது யாழ் பயில் நூல் நரம்பின் உதவி சுவையே. முன்னது யாழ் பயில் நூல் நரம்பின் உதவி சுவையே. சங்கீத ஞானம் உள்ளவாதான் அந்த வார்த்தையை ரசிக்க முடியுமா? ரொம்ப போக்கியமா இருக்குமா? ரொம்ப அழகா இருக்குமா? அது கேட்கிற இடத்துல கேட்டா ரொம்ப போக்கியமா இருக்குமா? ரொம்ப வசந்த கச்சேரி, ஒரு கல்யாண இன்விடேஷன் தரா, அதான் வசதியான கச்சேரின்னு போயின்னா குறுக்க போயிட்டு வரா, அந்த இடத்துல அவ இப்படிதான் கச்சேரி பண்றாலும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா சுவாமி? அவ்வளவு பெரிய கச்சேரி அவ்வளவு செலவழிச்சு பண்ணிட்டு அவளுக்கும் பாவ சிரமம் தான், நமக்கும் சிரமம். ஆனா கல்யாணங்கள்ல அனவாயுதப்பட்டு லௌகிக்கம் இல்லையா? வேற அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுக்காக காத்தால 9 மணிக்கு வச்சு கேட்க முடியும், அவளும் வர முடியாது. ஆத்துல இருந்தே கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பான் யாரு சங்கீத வந்துடும். அதனால அப்பவும் வைக்க முடியாது. அந்த கச்சேரி போக்கியமா இருக்குமா சில சமயத்துல? பட்டவாளன் காதம்பரியை அனுபவிக்கிறான். அது நான் காதம்பரி ஜெயிக்கிறது, அது சின்னதா சந்திராபிடித்தம். அதுலயே அவன் சொல்றான், அச்சோதம்னு ஒரு சதசு, சந்திராபிடன்னு ஒரு ராஜகுமாரன் அப்படி போறான். ஏதோ ஒரு வேட்டையாடுறதுக்காக போடுவோம். அப்படியே எதையோ பார்க்கறான், அபூர்வமா ஒரு பிராணிய பின்னாலேயே ஓடுறான். அது எங்கேயோ போய் மறைஞ்சு விடுறது. இவன் அந்த ரொம்ப தான் தயாரா போயிடறான், நிஷ்டாந்த் ரொம்ப கடைசி போயிடறான். சரி டீச்சர் சாப்பிடாத அந்த குளத்துல போய் டீச்சர்லாம் சாப்பிட்டு கரைக்கு வந்த உடனே பார்த்தா அழகான ஒரு சங்கீதம் கேட்கிறது. அது ஏதோ அக்கறை பெரிய ஏரியில அக்கறையில இருந்து கேட்கிறது. நான் நடந்தே போய் அக்கறையில போனா ஏதோ ஒரு தேவாலயத்துல ருத்ரமூர்த்திக்கு சாப்பிட மகாஸ்ரேதைன்னு அந்த கதையில வரக்கூடிய ஒரு ஸ்ரீ கேரக்டர் வச்சுக்கோங்க, ஸ்ரீ பாத்திரம். அவள் வீணைய வச்சுட்டு போக்கியமா ஒரு சங்கீதம் பண்ணிருக்கா அந்த பகவா திருப்திக்காக. அது போக்கியமா இருந்து கேட்டான்னு பட்டபாளன் காதம்பரியில வர்ணிக்கிறான்னு நம்ம கேட்கட்டே நமக்கு போக்கியமா இருக்கும். அதாவது வர்ணிச்சிருக்கோம் சுவாமி. அவர் சொல்ற எனக்கு தெரிஞ்சவ சூட் மாடி ரொம்ப நல்லா வாசிப்பன்னு சொல்லுவா. ஆனா அவர் வாசிக்கிறது எங்க கேட்கணும் அப்படின்னா சீர்காழிக்கு பக்கத்துல எங்கேயோ இருந்தாலும், கிராமங்கள்ல எங்கேயோ இருந்தாலும். அந்த கிராமங்கள்ல சின்ன வயசுல அவர் வாசிக்கிறார். அது ரொம்ப போக்கியமா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் கூட்டு மெட்ராஸ் கழிச்சுன்னு போனான்னு சொல்ல அப்ப வாசிக்கதே ரொம்ப போக்கியமா இருக்கும். ஏன்னா ஏகாந்தமான ஸ்தலங்கள்ல பூர்ணமான பாவனையோட இயற்கையோடு ஒண்ணி வாசிக்கச்சே அவ்வளவு போக்கியமா இருக்குமா. முன்னது யாழ் பயில் நூல் நரம்பின் உதவி சுவை. இயற்கையான சங்கீத ஞானம் வந்து அவன் ஒருத்தருக்காக இல்லாம ஒருத்தனுக்காக வாசிக்கும் போது இல்ல சுவாமி, ஒருத்தருக்காக இல்லாம ஒருத்தனுக்காக வாசிக்கச்சேன் ஒருவனா வாசிக்கும் போது
சில பேர் பக்கவாத்தியம் கூட இல்லாம அவன் தன்மயமா இருந்து வாசிக்கச்சே பக்கவாத்தியங்களாம் அவனுக்கு சுபாவமாவே கூட வாசிக்க வேண்டியதில்லை. முன்னர் யாழ் வயல் நூல் நரம்பின் முதிர் சுவையே, அதுல முதிர்ந்த சுவைன்னு சொல்லிட்டு அதுல வசத்தியான ரீதியில் அவன் வாசிச்சு மெய்மறந்து நின்று இந்த கதைகள்லாம் கேட்கிறோம் பாருங்க. கல்லும் உருகும் அந்த மாதிரி உருகிட்டு ராவணனோட பூட்டிட்டு அகத்திருக்கு சொல்றாலும் அந்த மாதிரி உருகும்படியான அவசர ஒருத்தன் கேட்டானா அது ஆழ்வார் கேட்கறான். அது எம்பெருமாண்டார் ஆழ்வார் முன்னல் யாழ்கையில் நூல் நலவில் முதிர் சுவையே நுடர்ந்து அப்படி இருக்கேன். சுவாமி தேசியனர் அனுபவிச்சிருக்கா ரங்கா ஸ்தாரே ரசிகமகிச்சே சுவாமி சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சங்கீதத்தை அதோட வசந்ததான அது பகவத்கீ பூட்டின்னு அனுபவிக்கும்படியான தன்னை சுவாமி தேசியருக்கு இருந்ததால அந்த பாதுகையினுடைய நாதங்களை சுவாமி அனுபவித்த நாதபதிக்கிற ஸ்லோகத்துல ஸ்ருதீனாம் பூஷணானாம் கே சங்கே ரங்கேந்திர பாதுகே வித சங்கர்ஷ சஞ்சாரம் கஜாக்கி வந்து சங்கீதம். அற்புதமான ஸ்லோகம். சொல்லணும்னு ஆரம்பிக்கிறோம். சுவாமி சாய்ச்ச என்ன அப்படின்னா, பாதுகா தேவியே உன்னுடைய நாதம் தே சிந்திதம், உன்னுடைய சப்தம், உன்னுடைய மனிதர் நேங்கி ஏற்படக்கூடிய நாதமானது எப்பேற்பட்டது அப்படின்னா நித சங்கர்ஷ சஞ்சாதம் செமபி ரஜகிவ அப்படின்னு சாய்ச்ச. உனக்கு அலங்காரமா இருக்கக்கூடியவைகள் வேதாந்தங்கள், பூஷணானாம் தே உனக்கு அலங்காரங்கள் வேதாந்தங்கள். அந்த வேதாந்தங்கள் ஒண்ணுக்கொண்ணு கடகஸ்ருதி வேதஸ்ருதி அவேதஸ்ருதி கடகஸ்ருதி அவைகளுடைய ஒரு விதாக்கா கர்மகாண்ட ஸ்ருதிகள் பிரம்மகாண்ட ஸ்ருதிகள் இவைகள்லேருந்து பிரதிபாத்தியனா இருக்கிறவன் என் பெருமா. அதிலேந்து வரக்கூடியதான ஒரு தூளி மாதிரி யோஜனை பண்ணும். தூளி மாதிரின்னு சாய்ச்ச சுவாமி ரஜக்திவபி சிங்கீதம், உன்னுடைய சப்தம் அந்த ரஜஸ் மாதிரி அப்படின்னு சாய்ச்ச ஒரு வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த ரஜகானா தூளி அப்படின்னு சொன்னாக்க நாம் சாமான்யமா தூளிங்கிறது பார்த்திவமான வஸ்துக்கள் தூளி பார்க்கிறோம் இல்லையா. ஆத்தியமான தூளி ஜலத்திர பரமாணுக்கள் தூளி பார்க்கிறோம், தேஜஸ்த பரமாணுக்கள் தூளி பார்க்க முடியும். சப்தங்கிறது ஆகாசத்தோட குணம், சப்தத்தை பிரத்யட்சம் சொல்ல முடியாது. ஆனா சப்தத்தை தூளின்னு சாய்க்கிறப்பா ரஜாட்சிமதி சிந்தி சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம சம்பிரதாய பிரகாரம் பஞ்சீகரண பிரக்கிரியால ஆயிடுச்சு. அதனால அதுலயும் அந்த ஆகாசத்தேர்ந்து வரக்கூடியதான குணத்திலையும் அது நமக்கு கேட்கறதுக்கு போக்கியமா இருக்குங்கிற தாற்பயத்துல சாதிக்கிற ரஜாட்சியம் அப்படி சிந்திக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடையதான அந்த பாதுகா நாதம் அந்த மணிகளுடைய நாதத்துல அந்த வேதாந்தத்திலேருந்து வந்த தேடினதான அர்த்தவிசேஷங்களே தெரியுது. அதான் நம்ம வியாக்கியானத்தை சாதிக்கும் போது அந்த மாதிரி தத்துவங்கள் சித்தங்கள் புருஷார்த்தங்கள் வேதாந்த விஷயங்கள் அந்த நாதத்திலேருந்து காதலப்பட்டதுன்றத அந்த ரஜகாந்தத்திலேருந்து சாதிக்கிற அற்புதமான ஸ்லோகம். ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கேரங்கேந்திர பாதுகே மித சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜக்கிமபி சிங்கிதம். அது சரி சுவாமி, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த மாதிரி அத அந்த வேதாந்தங்களுடையதான சாரார்த்தங்களை காண்பிக்கக்கூடியது, அதை பிரதிபாதனம் பண்ண போகுதுன்னு அனுபவிச்சதால்தான் சீரொன்று தூப்பு திருவேங்கடமுடையான் பாடச்சன் பாடல்ன சென்ன பழமொழியும் ஒரொன்று தானே அமையாது சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் அமைஞ்சுதான். இந்த நாதங்கள்லேருந்து அவருக்கு ஒவ்வொன்றும் பிடிபட்டுதான் எப்படி இருக்கு நாதம் அப்படிங்கிறார். அந்த நாதங்களை பார்க்கச்சேன் பாதுகா தேவி தன்னுடைய நாதத்துல கேட்கிறாளா நம்மளை பார்த்து என்ன கேட்கிறா அப்படின்னா, எப்படி அழகா இருக்கு. நான் ரங்கநாதன் என்னை சாத்தின்னு இருக்கான், எனக்கு மேல ரங்கநாதன் இருக்கான், எனக்கு மேல ரங்கநாதன் எழுதிக்கக்கூடிய இந்த சேவை சேவிச்சுட்டேடா ரொம்ப நல்லா இருக்கு. பிரபத்தி ஆயிடுச்சு, என்ன பண்ண போற ஏத தேகாவசானமாம் சொற்பாதம் பிராவயசேன் பிரார்த்திச்சுக்கேன் மோட்சத்தை நேரம் பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கியா? ஆஹா கேள்விப்பட்டிருக்கேன். பாஷிகார சாய்ச்சிருக்கேன் ததர்த்தம் பிரத்யேகமா போஜீவனாயுவரே சாய்ச்சிருக்கேன். சரி, அதை மனசுல வச்சுக்கோ. ரங்கநாதன செய்தி இந்த ரெண்டுல இது பெட்டர் சொல்லு அப்படின்னா
என் மேல எழுதிக்கானே ரங்கநாதன், இது போக்கியமா இருக்கா? சததே கிமிகைவ ரங்கநாதா, இந்த போக்கியமா இருக்கானா? மயி திஷ்டன், என்னிடத்துல இருந்தது. எரிவா பரே பரஸ்மின், அந்த போக்கியமா இருக்கா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குன்னு சுவாமி. இது விருச்சதி தேவி நூ நமஸ்வான் மதுரைஸ்வன் மணிபாதுகே நிநாதைஹி, இது பிரிச்சசி, கட்டாயமா நீ எங்களை பார்த்து கேட்கிற தாயே பாதுகாலியே. அது கேட்கும் போது எப்படி கேட்கிறனா? மதுரைஸ்வம் மணிபாதுகே நிநாதைஹி, இனிமையான சப்தமா. அது என்ன இனிமையான சப்தம் அப்படின்னாக்க, அந்த பாதுகாதேவிக்கு இவர்கிட்ட ஒரு பதில் வேணும்னு ஆசையா. அது என்ன பதில் வரணும்னு ஆசையா? டீச்சர்ஸ்ல நம்மளுக்கு இன்ஸ்பெக்ஷன் போட்டு இந்த ஒரு காலத்துல அதிகமா பழக்கிறது. பசங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாது. இப்ப இன்ஸ்பெக்ஷன் நீங்க என்ன பண்றது சார் பாக்கலாம்னு செக் பண்ணும். நம்ம ஒரு காலத்துல டீச்சர்கிட்ட பயம் இருக்கு, ஏதாவது மாட்டிக்கப்படாதுன்னு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறேன் பதில் சொல்றாருன்னு சொல்லி தருவார். ஏன்னா கேட்கிற விதத்திலேயே திடீர்னு புதுசா அவரை கேள்வி கேட்கிறேன், இவா அந்த இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டி கேட்கிற கேள்வியே கொஞ்சம் மாற்றி கேட்பார், பதில் தெரியற மாதிரி கேட்பார். கொஸ்டின்ல கூட எக்ஸாம்ல கூட அவன் எழுதுற மாதிரி சொல்லி சில வாத்தியார்கள் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பட்சபாதியா இருந்தா எல்லாமே ரெண்டாவது ஆன்சர் பண்ணிடுறா, கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெண்டாவது ஆன்சர் வர மாதிரி ஆப்ஷன்ல தான் கொடுத்து வச்சிருவான். அந்த மாதிரி பாதுகாதேவிக்கு என்ன ஆசையா, இவர் பரமபதத்துல இருக்கிற ரங்கநாதன் தான் ஒரு சக்தின்னு சொல்லக்கூடாது. இந்த ரங்கநாதன் பரமபதத்துல இருக்கிற சேவா போக்கியமா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். ஆனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாராம், ஜெய்வ ரங்கநாதகா மைதிஷ்டன் சொதத்தே, உங்ககிட்டே எழுதிக்கணும், இதுதான் ரொம்ப போக்கியமா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசையம் அவளுக்கு. அதுக்காக சொல்லச்சே அவளுடைய சப்தத்துல அதிகமான பாகம் இதுக்கு வச்சிடான் சுவாமி தேசிகன். என்ன சுவாமி பாருங்க, மைதிஷ்டன் எரிவா பரே பரஸ்மின் சொததே கிமிகைவ ரங்கநாதகா மைதிஷ்டன் கிம் ரங்கநாதகா சொததே. 3 பதம் காமன் இல்லையா, 2க்கு வரும். சொததே கிமிகைவ ரங்கநாதகா மிகைவ மயி திஷ்டன் 3 பதம் இருக்கு. பரே பரஸ்மின் 2 பதம். சுவாமி அது எதுக்காக 3 பதமா கேட்டாரு அப்படின்னா, சொல்லச்சே இருக்கு ஃபேவரபிளா சொல்லணும்னு ஆசையா. மதுரை மணி பாதுகே இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமானகே. இது எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, சுதீனாம் பூஜனானாம் கே சங்கே ரங்கேந்திர பாதுகே நிஜ சங்கர்ஷ சஞ்சாரம் ரஜக்கிம் அபிஷேகம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகா போக்கியமா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீதை குண்டத்தை இருக்கிறத காற்றும் இங்க அச்சாமூர்த்தியா இருக்கே பெருமானுக்கு போக்கியத்தை நல்லா விளங்குறதா, நன்கு பிரகாசிக்கிறதா. சில குணங்கள் இந்த அவதாரத்துல அச்சாவதாரத்துல பிரகாசிக்குமா, அதை காண்பிக்கிறாளாம் பாதுகாதேவி. மைதிஷ்டன் எரிவா பரே பரஸ்மி. அப்ப என்ன, சாஸ்திரத்துக்கு விரோதமா பேசுற மாதிரி ஆயிருமே சுவாமி தேசிகன். ஏன்னா சாஸ்திரத்துக்கு சீலை குண்டம் வசதி வசதி புத்தகமா எழுதிட்டு அதுக்காக அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ, ஆச்சாரியாத்து நட்சத்திரம் பண்ணுங்கோ, பெரியவாத நட்சத்திரம் பண்ணுங்கோ, பெருமாள் நித்திய ஆராதனை சரியும் சொல்லிட்டு இது வசதி சொன்னா இந்த கத்து ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாமே, அதை விட்டுட்டு பழைய பரஸ்ன்னு சொல்லலாமே அப்படின்னா அதை விடாம சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் சொல்லுவோங்கிறதுக்காக பதே பரஸ்மின்னு காமிச்சான். வசந்த ஸ்தானம் என்னதான் போக்கியமா இருந்தாலும் வசத்தியான ஸ்தானம் அங்கதான். என்ன சுவாமி, வசத்தியான ஸ்தானம் அதுதான் கதையும் காண்பிச்சுதான். ஆக சாஸ்திர விரோதமாகவும் பேசலன்னு அர்த்தம். அது எப்ப தெரியும்னா, மிக சங்கர்ஷ சஞ்சாரம் ரஜக்கிமதிடம். என்ன சாய்த்த சுவாமி பாதுகாதேவியை நீங்க இப்படி சந்திக்கிற பத்தியா, சந்திக்கச்சே எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன், கூடவே சில பேர் அசு கொட்டிலே இருக்கா. நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது அவ காலில் விழுது. நான் பண்ற ஸ்தோத்திரத்தை கேட்கச்சேன், ஆமா பெருசா 1000 ஸ்லோகம் பண்ண போறலாம் ஆரம்பிச்சுட்ட லோகாட் ஆமா அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கார் சுவாமி. 8 பதவியாச்சு ரங்கநாதன வாயே திறக்கல அப்படின்னா 8 பதவிக்கு என்னன்னா தோஷம் சொல்றதுக்காக. 9வது பத்தியில ரங்கநாதனுக்கு வந்துடலாம். ஆமா இவர் ஒன்னும் சொல்லல, வேதாந்தங்கள் சொல்லிட்டு சொல்ற அப்படின்னா
சரி, வேதாந்தங்கள் சொல்லி முடிச்சுட்டு உடனே சிங்கார பத்தி சொன்னாராம். பாதுகாப்பு சிங்காரத்தை சொல்லிட்டு கல்வார் அப்படின்னா. அதுக்கப்புறம் சஞ்சார பத்தி ஆரம்பிச்சிடான். ஆமா, பெருமாள் எப்ப பார்த்தாலும் இங்க போயிட்டு அங்க போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா. புஷ்பம் இருந்ததுன்னா எல்லாரும் புறமவரம்னா பெருமாள் திருவடியில புஷ்பம் போது சாத்திரம். அதை போய் இவரு ஸ்லோகம் வேற பண்ற அப்படின்னு குறை சொல்லிட்டே இருந்தாலும் சுவாமிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துதான். ரொம்ப அழுதான் சுவாமி. உடனே பாதுகாப்பு சொன்னாலாம், கவலைப்படாதீங்க, இதுதான் உங்க காதுல அது விழாது அப்படின்னு சொன்னாலும். அது எப்படிமானா, இனிமே உடக்க நான் சத்தம் போட்டுட்டே இருக்கேன், அவாத்துக்கு உங்க காதுல விழாதுன்னாரு. முரவின் இரண்டாவது ஸ்லோகம். முரவின் மணி பாதுகே பவத்யாக சுதிமாதர்ணயதாம் மயா நிபத்தாம். என்ன அர்த்தம்? மயா நிபத்தாம், என்னாலே செய்யப்படுகிற சுதின் பவத்யாக, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஆகர்ணயதாம் கேட்டுட்டே இருக்கா. யாரு அப்படின்னா துர்ஜனானா, இது ஒரு குரூப் அப்படி ஒண்ணு இருக்கு. அவளுடைய அசமத்கார வச்சாந்தி திட்டே இருக்கா. அது என் காதுல விழாம இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ற? அவதீரய சீவ மஞ்சுநாதை. அழகானதான சப்தம், வசந்ததான சப்தம். அந்த சப்தம் அடங்கும்படியான சப்தமா, பாஞ்சஜன்ய சப்தம் மாதிரி. பாஞ்சஜன்யம் இருப்பது சகோதராஷ்டாம் உதயானை யதாலயத்தின்னு சொல்லிட்டு மற்ற சங்கங்களுடைய சப்தம் ஓஞ்சாத்திரம் ஒழிச்சு நிற்கிற சப்தம் மாதிரி சப்தத்தை உடைய பாஞ்சஜன்ய சப்தம் மாதிரி இந்த பாதுகாதேவியினுடைய சப்தமும் அவன் 5 நிமிஷம் திட்டினானா 6வது நிமிஷம் வரைக்கும் போய் நிற்குமா. அவதீரய சீவமன், அவதீரயத்தினா திரஸ்காரம் செய்கிறாய்னு அர்த்தம். எப்படி திரஸ்காரம் பண்ண முடியும்? அந்த சப்தத்தை மிஞ்சினா தான் திரஸ்காரம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அழகா இருக்கணுமா, அது கடோரமா இருக்கு, இது அழகா இருக்கு. அவதீரய சீவ மஞ்சுளாவைஹி அசமத்காரமசாம் ஜனானாம். அதுக்கு மேல பாதுகையினுடைய நாதத்தை கேட்கிற கேட்கச்சேன்னு தோணிக்கிறா. ஆகா, நல்ல விஷயம் தெரியுது. எத்தனையோ பேரை பத்தி கேள்விப்படுறோம் நாங்க. பெருமாளை உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடைகிறா, பெருமாளை உபாசனம் பண்ணி இந்த லாபத்தை அடைஞ்சா, பெருமாளை உபாசனம் பண்ணி தன்மயமா இருந்தா, பிரசாதாழ்வானா எங்க பார்த்தாலும் பெருமாளை பார்த்தான், எங்க முடன் என் கண்ணன் சொன்னான். இதெல்லாம் கேள்விப்படுறோம். சாத்தியமா பதவியாரத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். சாத்தியமாதி எங்க முடன் கண்ணன் சொல்றது முடியலையே சுவாமி, எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே, கதகதையா சொல்லிட்டு இருந்தாலும் நம்ப முடியலையே அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னா. எப்படின்னா, அந்த மாதிரி தியானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவா என்ன பண்ணுவாளா, முதல்ல பாதுகையை தியானம் பண்ணிப்பாளாம். முதல்ல தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்திரியங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா அந்த பாதுகாதேவி என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மனசுல சத்தகுணம், ரஜோகுணம், சமகுணம் 3 இருக்கான். இந்த பாதுகாதேவியை தியானம் பண்ண உடனே அந்த பாதுகாதேவி ரங்கநாதன் சொல்லுவான், சுவாமி இவர் ஹிருதயத்துல என்ன தியானம் பண்ணிட்டார் இந்த யோகி, இவர் ஹிருதயத்துல என்ன தியானம் பண்ணத்தால நீர் என்ன பண்ணணும் தெரியுமா, என் மேல ஆரோகணம் பண்ணிட்டு அவருடைய மைண்டுக்குள்ள ஒரு விசிட் அடிக்கணும், ஸ்பெஷல் விசிட். யார் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அவருடைய ஹிருதயத்துக்குள்ள நீர் போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, போய் நல்லா உட்காந்துக்கு. எப்படி உட்காருவா, பாதுகை சாத்திட்டு போய் பெருமாளுக்குள்ள உட்காந்துட்டா கிளம்ப மாட்டேன் சுவாமி. ஞானொட்டி என் நொடித்துவமென்றிதான் தான் ஒட்டி வந்து என் தன்னை ஜெய்வந்தித்து ஊனொட்டி வந்து என் உயிருள் கலந்தியல்வான் உற்று மோயி என்னை நினைத்து அந்த மாதிரி போய் உட்காருவானோ சொல்லிடுவார். பாதுகை தியானம் பண்ணிட்டு பாதுகாதேவி ரங்கநாதன் ஏழை பண்ணிட்டு வந்தானா அந்த விடயத்தில் அப்படி உட்காருவானோ. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுமா, இந்த ரஜஸ் சமர்சி எல்லாம் போயிடுமா, மனசுக்குள்ளே இருக்கிற சர்த்தகுணமே மேலிட்டு இருக்குமா. ரஜசாதமசாதே ஜகனே தேததிமாவகே முகுந்தஹ உச்சிதம் ஹிருதயாதிகாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியம் எடுத்து சாய்க்கிற அந்த சஞ்சார பദ്ധதி ஞாபகம். ரஜஸ் தமசி இதனால அந்த சத்தம் வந்து கலக்கப்பட்டிருக்கு, புல்லுட்டாய். சத்தம்னாக்கா மைண்டுன்னு ஒரு அர்த்தம், சத்தம்னா பிராணிகள்னு ஒரு அர்த்தம். ரஜஸ்தாலையும் தமசாலையும் துஷ்ட சத்தங்கள் உள்ள காடு மாதிரி ஒரு காடு இருக்கு. ராஜா கிட்ட போய் சொன்னாலாம், இந்த காட்டுல துஷ்டம்பிதங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த பக்கமா யார் போனாலும் அடிச்சு விடுறது. நீங்க என்ன பண்ணணும், அந்த துஷ்டம்பிதங்களை அடக்கிறதுக்காக வேட்டையாடி அந்த துஷ்டம்பிதங்கள்லாம் பிடிச்சி வதம் பண்ணி என்ன பண்ணணுமோ விநியோகம் பண்ணிடணும். பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாங்க அந்த காட்டு வழியா போக முடியும்னு எல்லாரும் முறையிட்டாலாம். அவர் வேட்டையாடி துஷ்ட ஜந்துக்கள்லாம் அடக்கிட்டா அந்த காடு எல்லாருக்கும் எளிதா போகும்படியா இருக்கான்.
அதே மாதிரி துஷ்ட பிராணிகள் இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி சுவாமி தேசியம் சாய்க்கிற என்னுடைய மனசு சத்துவகுணம் தோஷம் உள்ளதா ஆயிடுச்சு. ரஜசும் தமசும் அதிகமா போயிடுச்சு. ஒன்ன நினைக்கிறேன் பார்த்தா அபிகீரிக அப்படின்னா அடுத்த வாசனம் வரமாட்டேங்கிறது சுவாமி. அபிகீரிக சொல்லிட்டு 2-3 நிமிஷம் ஆனதுல பாக்குறேங்கிற சுவாமி தேசி. ரஜசா தமசா துஷ்ட சத்தே ஜகனே தே ததி மாமதே முகுந்தா. அதுவே அந்த எம்பெருமான் உச்சிதம் விடயாதிகாரன் தகுந்ததான ஒரு வேட்டையாடுதல் அதை பண்ணானா என்ன பண்ணுவான் அப்படின்னா காலம் உள்ளதான் குற்றாம இருக்கிறதுக்காக சக்தி வரத்துக்காக பாதுகையை சாத்திப்பானோம். சாத்திண்டா அந்த காற்றுல போய் ராஜா வேட்டையாடக்கூடிய மாதிரி நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம ஹிருதயத்துக்குள்ள வந்து ரஜசு தமசை அடக்கி சத்துகுணம் தரையிடும்படியா பண்ணலாமா? ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்தா ரஜஸ் தமசை அடக்கி சத்துகுணம் எழுதுமா? சுவாமி தேசியன் பாதுகாப்பு சாதிக்கிறார். அந்த மாதிரி அந்த யோகிகளும் ஹிருதயத்துல பாதுகையை தியானம் பண்ண உடனே பெருமாள் போய் உள்ள உட்கார்ந்து அந்த யோகிகளுக்கு ரஜஸ்தமஸ் குணங்கள் அதிகமாகாதபடிக்கு சத்துவகுணம் தலையெடுக்குமா, உடனே தியானம் கைகூடுமா. அதை சாய்க்க முனையகா பிரணிதான சந்நிருத்தே. நிதானம் வைத்த பிரணிதானம் யமம் நியமம் முதலியவைகளாலே எம்பெருமானுடைய ரூபத்தை தியானம் பண்ணி இந்திரியங்கள் தான் அடக்கி பெருமானுடைய ரூபத்தை உபதேசம் பெற்ற ரீதியில உள்ளுக்குள்ள வைக்கிறது. யம நியம ஆசன உட்கார்றது, பிராணங்களை அடக்கிறது, பிரத்யாகார மனசை கண்ட்ரோல் பண்றது, தாரணம் அந்த பெருமாளுடைய ரூபத்தை மனசுல தரிசிக்கிறது, அதையே கண்டிப்பா சிந்தனம் பண்றது தியானம். இது எப்ப கைகூடும் அப்படின்னா அந்த பிரணிதான சந்நிருத்தே. அந்த பாதுகையை முதல்ல தியானம் பண்ணிட்டு பெருமாளை உள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டா பிரணிதானம். அதனாலே அடக்கப்பட்ட முனைய பிரணிதான சந்நிருத்தே ஹிருதி. அந்த ஹிருதயத்துல ரங்கேஸ்வர ரத்த பாதுகே ஸ்வாம் விந்தேஷ்ய விபாவயந்தி அனன்யா. பாதுகையை தியானம் பண்ணிட்டு ஆச்சாரியால தியானம் பண்ணிட்டு ஆரம்பிச்சா அனன்யாக சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிபாததே தேஜாம் வித்யாபியுக்தானாம் மையாசன் அனன்ய சேதாக சததம் யோமாஸ்தனத்தின் அனன்ய மனஸ்கனான யோகம் கைகூடுமா சுவாமி சாதிக்கிறார். முனைய பிரணிதான சந்நிருத்தே ஸ்ரீரங்கேஸ்வர ரத்ன பாதுகே ஸ்வாம் விவேஷ்ய விபாவயன்யனன்யாக. விவேஷ்யனா சேர்த்துன்னு அர்த்தம், உள்ளே செலுத்தி உள்ளே எடுத்துன்னு அர்த்தம். வினிவேஷ்யனா விசிஷ்ய நிவேஷ்ய தெரியாதா? அது எப்படின்னா வினிவேஷனா பெரியாழ்வார்கள் ஏற்ற பெருமாள் காண்ட மாதிரி உள்ள போடுவான். அரபத் தமிழினோடும் அழகிய பாட்கடலோடும் மரபிந்த பாவையும் தான் மகம்படி வந்து உள்ள வந்த உடனே கதவை சாத்திடணுமா சுவாமி, ஜன்னல்லாம் சாத்திடணுமா, வெளிக்காற்ற உள்ள வராதபடி ஏசி போட்ட உடனே சாத்திடும். அந்த மாதிரி பெருமாளை உள்ள வரவழைச்சு வினிவேஷ்ய அந்த மாதிரி நிவேசனம் பண்ண உடனே தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி வந்து என் உயிரோடு கலஞ்சி அல்வார் ஒட்டு 3 பெருமாள் அகடாம அந்த இருப்பார். பிரணவசிய பிரணிகின் தவ பிரணாதம். பிரணவம் பிரணவத்தை சொன்னா எப்படி சேகத்த ஞானம் வருதோ அதுக்கு பிரதிநிதியா இருக்கான் இந்த பாதுகையினுடைய நாதம். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தானா அந்த மாதிரி ஆச்சாரியால தியானம் பண்ணி தியானம் கைகூடி அவர்களுக்கு சித்தி ஏற்படும் சொன்னார் சுவாமி இல்லையா? சரி, இந்த பாதுகாநாதன் எப்பப்பெல்லாம் படம் தருதுன்னா எல்லா சமயத்திலையும் படம் தருது. ஒருத்தன் ஆர்த்தனா இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறான். ஆர்த்தத்வனே ருச்சித உத்தர மந்த காலே கண்ணேழு மஞ்சு நினதேன கரீட்ச வீதி. ஸ்ரீரங்கத்துல போய் இருக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? 5000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போயிடுறேன் சுவாமி. ஸ்ரீரங்கத்துல எங்கன்னா இது பிராகாரத்துக்கு வெளியில. ஏன் அப்படின்னா எல்லாரும் போகிறார், போற காலத்துக்கு புண்ணியம் சரி. அப்படின்னா போனா நிச்சயம் எல்லாரும் அங்கேயும் போய் ஒரு வாரம் காஃபி சாப்பிட்டு வரலாமான்னா அங்கெல்லாம் ஜாலியா இருக்கு, இடத்த வாங்கி போட்டா சுவாமி. அப்புறம் வந்து எல்லாமும் பூட்டி இருக்கு, சாவி பக்கத்து காத்துல வச்சிருக்கான், செலவும் மாட்டேங்கிறான். 4 வருஷம் செய்து பெருமாள். அதே மாதிரி வீட்டில அத்தத்வனே ருச்சித புத்தரமந்த காலே கண்ணேஷு மஞ்சி நினதேன கரிஷ்யசீதி வாசம் பஜந்தி கிதிலோ மணிபாதரக்ஷே புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ருதாயாக.
அந்த திருக்காவேரி எம்பெருமான் எழுக்கக்கூடிய அந்த காவேரி மணல் திட்டில புண்ணியமானது. புண்ணியேஷு தேவி புண்ணியேஷு. எதனால புண்ணியமானது அப்படின்னா பெருமாள் எழுக்கத்தால் புண்ணியமானதான் சுவாமி. பெருமாள் தனியா இல்லையா, ஸ்ரீபூமி நீதைகளோடு இருக்கிறான், அதனால புண்ணியமானதான். பெருமாளால இல்லையா, ரங்கநாதனை செய்திக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற பாகவத்தால் இருக்கிறதால புண்ணியமானது. ஐசிங்கர் கோபுரம் கட்டினத்தால புண்ணியமானதுவா மருத்துவ கேட்டான். ஏன் எங்க ஆசிரமம் இருக்கிறதால புண்ணியமானது நாங்க சொல்லுவோம். புண்ணியேஷு தேவி புண்ணியேஷு பரிதாயா, புண்ணியமானது. ஏன் அப்படின்னா ரங்கநாதன் சேவையை ஈடுபட்டு கிடப்பாளா. புண்ணியேஷு தேவி காவேரி தோயமாஸ்திக்க வாசோயற்ற பிரவர்த்ததே தத்தேசவாதினாம் முக்தி. காவேரி தீர்த்தத்துல பட்டு காற்று வந்தா இந்த தீர்த்தம் விட மாட்டேன் என்ன பண்றது, காவேரி மணல பட்டு வந்ததுன்னு சொல்ல வேண்டியதுதான். காவேரி தீர்த்தத்துல பட்டு அந்த காற்று பிரதகிக்கக்கூடிய இடத்துல வீசக்கூடிய இடத்துல வாசம் பண்ணா மோட்சம் அப்படின்னாலாம். அதுக்காக புண்ணியேஷு தேவி புண்ணியேஷு மதுபிதாயா. அப்ப அங்க போய் இருந்தா என்ன பிரயோஜனம்னா, அந்திம தசையில ரொம்ப கதரும் போது என்னன்னா தகுந்தாப்ப உத்தரம் தருவலாம் பெருமா. அந்திம தசையில கதரும் போது என்ன பதில் வேணும் நமக்கு அப்படின்னா, அது இங்க சொல்ற தேசியம் தமிழ்ல திருவேந்திபுரத்தில் சொல்லியிருக்காரு. அஞ்சல் 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 என்று அடிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே. அதை இங்கேயும் கொண்டு வர சுவாமி பருவத்திலையும் அதை காண்பிக்கிறார். எங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். யமபிடால் தான் தாங்கள் கூப்பிடும் போது பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணுவதாம். அந்த அபயப்பிரதானம் பண்ற மாதிரி பயப்படாத மாதை சீரிதி மாமுதீரைய சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே வேநாதபுரத்தின் பின்னால் இருக்கு. மாதை சீரிதி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மாம் புதீரைய சிவா என்ன தைரியப்படுத்தலையா மஞ்சுஸ்வனை பாதுகை வியாக்கியானங்க சாதிச்சிருக்க. நெஞ்சலாளர் காலதூரன் வீசுபாதம் எந்தன் மேல் விழுந்து அழுந்து யான் அயர்ந்து வீழ்வதற்கு முன்னம் அஞ்சல் 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 என்றழிக்க வேண்டும் அச்சுதா அடியவருக்கு எத்தனை பருவா காண்பிக்கிறார் பார்ப்பார். அந்த அந்திமலை செய்யற எவ்வளவு வரைச்சேன் எந்த மாதிரி அனுபவம் இருக்குங்கிறத கண் முன்னால கொண்டு வந்து முதல்ல படப்படாது சத்தம் கேட்குமா சுவாமி. கடவுள்தான் சாஸ்திரவாதி சத்தம், காது கேட்க முடியாத சத்தமா இருக்குமா. வெஞ்சலாளர் அவ ஒவ்வொருத்தரும் விஷபுக்குன்னு ஒரு போட்டி வச்சா அதுல கெட்டிக்காராம். யாரு யமதூதர்கள்மா நம்ம கண்ண கட்டோரமா பேசுறதுக்கு நம்ம இப்ப மெட்ராஸ் செயல்வா கேட்டு கொடுத்துக்கோங்க. அத காது கொடுத்து கேட்க முடியாதா அந்த சப்தங்கள். ஆனா நம்ம பண்ண பாவத்தை சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கஷ்டமா இருக்குமா, பாவம் பண்ணச்சேன் போக்கியமா இருக்குமா, கேட்கச்சேன் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பண்ணிருக்கோமான்னு சந்தேகமா இருக்குமா இல்லையா. அந்த மாதிரி வெஞ்சலால காலதூத வெஞ்சலுக்கு சொந்தக்காராவா கெட்டிக்காரான்னு டைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஒவ்வொருத்தரும் மேல பட்டயம் போட்டு இருப்பார். இந்த மாதிரி எதிர கெட்டிக்காரன் வெஞ்சலால காலதூதர். அவ என்ன பண்ணுவா வீசு பாசம் பாசக்கயத்தை வீசுவா. அது எந்த மேல் விழுந்து அது மற்ற இடத்தை விட்டுட்டு இங்க வேணும். அது விழுந்து அழுந்தி யான் அயர்ந்து வீழ்வதற்கு அஞ்சல் 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 என்று வீழ்வதற்கு முன்னம் அஞ்சல்னு சொல்லணுமா அஞ்சல்னு சொல்லணுமா அஞ்சல்னு சொல்லணும். வந்த உடனே பயந்துருவானா சுவாமி. அதுக்காக பயப்படாதடா அப்படின்பலாம். என்ன சுவாமி பயப்படாத சொல்லி அவன் வீதியில போறவன் வாசனை எடுக்கிறானேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்துட்டான், கயத்தி வீசிட்டான். நீங்க ஒரு தினம் அஞ்சல் சொல்லி பிரயோஜனம் இல்லையேனா திருப்பி பெருமாள் அஞ்சல் எப்ப வீசச்ச சரின்னு கொஞ்சம் சுதாரிச்சுனானா சரி பெருமாள் அஞ்சல்னு சொன்னதே அது அங்கெங்க போகும்னு பார்த்தா விழுந்து அழுந்த ஆரம்பிச்சுட்டான். அழுதினோடனே இது வேற யாருக்கும் கிடையாது, நமக்குத்தான் கீழே விழுந்தாகணும் தச்சேன். கவலைப்படாத நான் காப்பாத்தேன்னு ஒரு அஞ்சல் சொன்னதான் தேவதாச பெருமாள் சுவாமி தேசியம் சாதிக்கிற அஞ்சல் 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 என்று அடிக்க வேண்டும். 3 தரம் சொன்னா அது சத்தியம் பண்ணி தந்ததா ஆகுமா. கவலைப்படாதா நான் காப்பாற்றுவேன் இவன் காலத்தை மாதிரி சொன்னதான். மாபை மா முதிரைய சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே. ரங்கநாதன் கொஞ்சம் சோம்பேறி போல இருக்கு. ரங்கநாதனுடைய பாதுகா ஒரு தரம் தான் மாவேலி சிசி சொன்னாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. 3 சொன்னதாதான் தாற்பயம். அஞ்சல் அஞ்சல் அஞ்சல்னு சொன்னதா தாற்பயம். மாபை சீனிக்கு மா முதிரைய சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே. இந்த பாதுகாலை என்னன்னா அஞ்சல்னு வாயால சொல்லலையா, சப்தத்தாலேயே அஞ்சல்னு காண்பிச்சாங்க. அது சப்தம் அஞ்சல்னு காரணமா சுவாமி அப்படின்னு கேட்டா இல்லையா. சங்கீதங்கள்லாம் கேட்கிறோம் இல்லையோ, அது சரிகமாப்பாதான் வாசிக்கச்சே
அந்த பக்கவாத்தியங்கள்லயும் அந்த சப்தம் வர மாதிரி நமக்கு அதை கொண்டு வந்து கேட்கிறார். நமக்கு ஒன்றும் புரியல, சப்தம் வர மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறா இல்லையா? அதே மாதிரி பாதுகாநாதத்திலையும் அஞ்சல்ங்கிறது வரும். இன்னொன்னு வியாகரணத்துக்காக வியாகரண சாஸ்திரம் கொஞ்சம் அது வாசிக்கத்தையும் ஒரு தியான ஸ்லோகம் சொல்றது. 3 ரிஷிகளுக்கும் மந்திரம் முயற்சியம் விமர்சித்த ததுப்தி பரிபாகத்தை வையாகரண சித்தாந்த கௌமுரியம் விளைச்சதேன்னு பாணினி காட்சியாயனர் பதஞ்சலின்னு 3 சூத்திரக்காரர் வாத்தியக்காரர் பாஷ்யக்காரர் 3 பேரையும் சேர்த்து தான் அது வாசிக்கிறது. அதனால வியாகரணம் வாசிக்கிறதும் சாமானிய சாஸ்திரம்னு சொல்லி அலட்சியமா இருக்க மாட்டா பெரியவா. மகாபாஷ்யம் சேவிக்கச்சேன் மதுராந்தரத்துல மாதிரி பழக்கம் உண்டு, மற்ற இடங்களையும் உண்டு. ஏகாதசி அன்னைக்கு தான் அதை வாத்தியார் உபதேசம் பண்ணி 15 நாளைக்கு வேண்டியதை உபதேசம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் 15 நாள் பாடம் விட்டுதான் சொல்லுவான். பிரதம உற்சாகம் போது ஏகாதசி அன்னைக்காச்சா சாப்பிடாம இருப்பான்னு அன்னைக்கு பண்ணிடுவான். அதுக்கு மேலே சாப்பிட்டு வந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்றது பழக்கம். பாடசாலை வேற ஒன்றும் கிடைக்காது, சாப்பிடாம இருப்பானா அன்னைக்கு பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கிற அந்த வியாகரணம் அத்தியனம் பண்ணச்சேன். முதல்ல அந்த வியாகரணத்துக்கு ஆரம்பம் சிவன் ருத்ரன் உடுக்க யுத்தாவசானே ஒரு பிரதோஷ காலத்துல நடராஜ ராஜகா நனாதக்கா நவ பஞ்சவாரம் 16 தரம் அவர் அடிச்சதாகும். அதுல இருந்து சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் எல்லாம் வந்துதான் ஐ ஒன்று ஏவோங்க ஐயோச்சின்னு அப்படின்னு தான் இது. இந்த டக்க உடுக்கையில இருந்து அந்த சப்தம் வந்துதான். உடுக்கையில இருந்து வருஷம் பாதுகையில இருந்து வராத சுவாமி அதை சுவாமி தேசியம் காமிச்ச அஞ்சல் 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 என்னும் ஆகை மாமுதியிலேயே சிவா மஞ்சுஸ்வரை பாதுகே. சுவாமி அந்த சப்தத்தை ரசிக்கிறார் இல்லையா? சுவாமி அந்த சப்தத்தை ரொம்ப ரசிக்கிறார். அது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மஞ்சு பிரணாத முகரா மஞ்சுஸ்வரை பாதுகே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் மஞ்சு மஞ்சு மஞ்சுன்னு அந்த மஞ்சுங்கிற சப்தமே ரொம்ப அழகு இல்லையா? மஞ்சுங்கிற சப்தம் அழகு. அந்த மஞ்சுங்கிற சப்தத்தை பிரயோகம் ரொம்ப அழகானதுன்னு அதோட அந்த பாதுகையினுடைய நாதத்தை ஈடுபடுற ஒவ்வொரு இடத்தையும் சுவாமி பாதுகையினுடைய நாதத்தை ஈடுபடுற அந்த மாதிரி ஒரு இடத்துல நாதபத்திர ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா என்ன அபயமளிக்கிற மாதிரி இருக்காது. பாதுகாதேவியினுடைய நாதம் அபயமளிக்கிறது பண்ண. அதற்கு வேற இன்னொரு இடத்துல சாதிக்கிற என்ன அப்படின்னா பாதுகா நாம என்ன பண்றதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்ததான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நிறைய தடங்களாம் சுவாமி. என்ன தடங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் விஷயங்கள் நிறைய இருந்தா அது சாதிக்கிறார் சுவாமி. என்னவென்றால் பாதுகாதேவி நான் விஷயங்கள் எல்லாம் சஞ்சரிக்கிறதுக்கா என் இந்திரியங்கள் அப்படி இப்படி உலகத்தச்சு அப்படி இப்படி அடையும் போது அலர்ட் பண்ணி என்னை திருப்பி பகவத் விஷயத்துல சேர்க்கிறார். ரொம்ப அற்புதமான அனுபவம். ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார மாதிரி நான் தேசியன். ஆழ்வார் சாப்பிடாம இவன் சாப்பிட்டேன். அதான் வித்தியாசம். இன்னும் சோறு பரிவெளி தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படியே அழிந்தவர். இன்னும் சோறு பரிவெளி தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அனுசந்தானம் பண்ணவர். ஆனா அந்த மாதிரிதான் ஞான வைராஜ் பூஷமா தான் சுவாமி ஏடிந்த. அதனால அவளுக்கெல்லாம் இந்திரியங்கள் மற்ற விஷயங்கள்ல போகுதுங்கிறதுலாம் கிடையாது. ஆழ்வாருக்கும் கிடையாது, சுவாமிக்கும் கிடையாது. ஆனா ஆழ்வார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க உன்னிலாவியங்கிற தசகத்துல சொல்லச்சு இன்னுடா சிறுவானுக்கு அடிமை செய்வாரையும் சிறும் ஐம்புல் அணிவை வியாக்கியானங்கள் ரசித்தான் சுவாமி சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான அனுபவம். அது கேட்டிருந்த அவதாரிகளை கேட்டிருந்தா திருவேங்கட முடியாதுன்னா அதுல கைங்கரியம் பண்றதுக்காக பாதிச்சார் ஆழ்வார். திருவேங்கடமுடைய அனுபவம் 6ஆம் 10வது தசகம் திருவேங்கடமுடைய அனுபவம் உலகமுண்ட பெருவாயா அதுல ரொம்ப அழகாக அனுபவித்து முடிச்சு உன்னுடைய திருவடிகளையே பற்றினே அப்படி இருந்தா சாய்ச்சரே அழகில்லை மண்ணு சாய்ச்சரே புகழில்லா அடியேன் முன்னாடி கீழே வந்து முந்தேன்னு சாய்ச்சரே. அதுக்கப்புறம் இருக்கா இப்படி சாய்கிற ஆழ்வார் அப்படின்னா எப்பவுமே பகவத் விஷயத்துலதான் ஈடுபட்டு இருக்கிற ஆழ்வார். ஈடுபட்டு இருந்தாலும் இன்னும் முழுக்க பெருமாள்கிட்ட போய் சேரலன்னு மனசுக்குள்ள வருத்தமா அந்த விஸ்லேஷத்தை நம்ம கொடுக்க முடியாம இது எங்கேயாவது அப்படி போயிட போறேன்னு பலர்தான் திருமண இந்திரியங்கள் இருக்கு. அவள்லாம் போயிட்டு இருக்கா, நாமும் போயிட்டு வரலாம் இது பண்றது அப்படின்னு தோன்றதான் சுவாமி. அதனால ஆழ்வார் பதறி போறது வியாக்கியானம் பண்ணா உயிராவியாங்கிற தசகத்து. அதே மாதிரி சுவாமி சாய்க்கிறார் பாதுகாதாசம் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சேன். இந்திரியங்கள்லாம் விஷயங்கள்ல போது ஒரு வாரம் முன்னாலும் உபன்யாசம் பண்ணம் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கணும். புஸ்தகத்தை என்ன எங்கேயோ பரண்ட நம்ம அதுல எங்கேயோ ஊருக்கு போகணும்னா பரண்ட போட்டா புஸ்தகத்தை பாதுகாசம் கிடைக்கிறேன். சரி என்னடா பண்ணலாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னா காத்தால போல ஸ்கூலுக்கு போனோம் சாயங்காலம் பேசிட்டு இருக்கோம்.
எத்தனையோ விஷயங்கள் என்ன அப்படின்னா அப்படி காய்ச்சல் உப்பு பருப்பு ஏதோ போயிட்டு கீழே வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும். என்ன அப்படின்னா வியாசஜமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் 16 வருஷம் உபன்யாசம் பண்ணணும் தீர்மானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்தா சொல்றோம் என்ன சொல்றோம், ஏதாவது நல்லா சொல்லணும். சுவாமியோட காலக்ஷேப கோஷ்டி அத்தனை பேரும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு அப்படியே என்ன சொல்வார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவா. அந்த சதவீத போய் ஒரு 2 விஷயம் சொன்னோம். அவளும் சந்தோஷப்பட்டு ஆஹா ஒருத்தர் சொல்றது தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்க முடியும். ஆனா அதுக்குதான் அங்க ஒன்றும் போல அசஜவாட கரணம் புத்தகம் கிடைக்க மாட்டேங்குது சுவாமி. தெரியாது ஏதோ ஆசிரமத்துக்கு போன் பண்ண ஒருத்தர் புத்தகத்தை வாங்கி வந்தா கொடுத்தா பாருங்க எடுத்த உடனே நித்ராயா காரணம் தீரி புத்தகம் ஜபஹா புத்தகத்தை எடுத்து வச்ச உடனே அழகா அற்புதமா வருது. என்னடா பண்றது அப்படின்னாக்க சரியெல்லா புத்தகத்தையும் கையில எடுத்துன்னு போது கை கூட்டிட்டு ஆரம்பிச்சா வரும். இல்லாத சுவாமி பயந்துட்டு இருந்தா நிறைய புத்தகம் கொண்டு வர சுவாமி புத்தகமே இல்லாம காலக்ஷேபம் சொல்றேன். அந்த திருவாரூரையில நான் இத்தனை 7-8 புத்தகத்தை கொண்டு வந்து அடுக்கி வச்சா ரொம்ப ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. வியாசஜ்யமான கரணம் இதுதான் சொல்ற சுவாமி தேசியம் சாய்க்கிறார். சொதும் பிரவருத்தம் அபிமாம் நிஜமஸ்துதாம் சுவாம். சுவாமி தேசியனுக்கு தோழித்தான் வேதாந்தங்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணிருக்க பாதுகாதேவிய. நாம் நிஜமஸ்துதாம் வேதாந்தங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு. வேதாந்தங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பெருமாளையோ பாதுகாதேவியோ ஸ்தோத்திரம் பண்ணி மாளாது கொல்ல மாளா இன்ப வெள்ளம் கோதிலதன் திருமென்பல்லடையோ கொள்ள குறைவிடன் மேல ஒண்ணு இருக்குமா. வேதாந்தங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை இந்த தத்துவம்னு சொல்லிட்டாதான் சொல்ல முடியலையும். அனிலங்காரமனேவம் இச்சிவாத்தம் இன்னதுன்னு சொல்ல முடியல, இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியல. வேதாந்தங்களால பாதுகாதேவின்னு சொல்ல முடியா சுவாமி. இந்த பிரபாவத்தை சொல்ல முடியலையா. அப்பிராப்திய மனசா சக சொன்னாலும் ஞானமேற்றி ஏழுடகும் முத்து நேற்றி சின்னையும் தானுமேற்றிடும் தன்னை ஏற்கையும் சொல்ல முடியலையா சுவாமி. அத சுவாமி சாய்ச்ச நிகமஸ்துதாம் சுவாம். வேதாந்தங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பாதுகாதேவியை உன்னை தோதும் பிரவுத்தம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வாயாளம் அப்படின்னு சொல்லல, கையில எழுத்தாரிச்சு உட்காந்து என்ன தோதும் பிரவுத்தம். ஆனா அது புத்திதா அப்படின்னா வியாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. கர்மா புதன் அஜஸ்ரம். எப்ப பார்த்தாலும் வேற பிரவൃத்திகள் சுவாமி. என்ன பிரவൃத்தி அப்படின்னா இதுல ஈடுபடாத பிரவൃத்திகள் எல்லாம் போயிட்டு என்னென்ன உண்டோ அத்தனையும் போயிட்டு. ஆனா பாதுகாதேவி என்ன பண்றாரா அந்தர்மணி துவனிஜி அந்தர்மணி துவனி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னங்கள் தான் சுவாமி. அவளுடைய நாதங்கள் எனக்கும் பண்ணா சுவாமி. எப்படின்னா எல்லாம் போதே புத்தகம் பார்க்க முடியனா எல்லாரும் சுவாமியோட காலக்ஷேபம் கோஷ்டியில போய் 2 வார்த்தை சொல்ல போறோம். சுவாமி திருக்குள்ள ஆண்டவன்ட்ட காலக்ஷேபம் பண்ணவர்னு சொல்ல போறான். ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. அந்தர்மணி துவனி ஆண்டவன் பேர தியானம் பண்ணுவோம். திருக்குள்ள ஆண்டவன்ட்ட காலக்ஷேபம் இருக்கும். அந்த சுவாமி ஒண்ணும் இல்லை ஏதோ வந்து சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற பயம் அந்த ஆண்டவன் நினைச்சேன் பாருக்கா. அந்த ஆண்டவன்கிற சப்தம் அந்தர்மணி துவனி அச்சுதபாத் தேசம். அந்த ஆண்டவன் அந்த ஆண்டவன் முட்டினேன். இந்த ஆண்டவன் அழிசிங்க திருக்குறள் அழிசிங்க போனா சாலையை போச்சு. அந்த சாலையை கூட கொண்டு வரணும்னு ஆசை மந்து பேட்டை கிளம்பச்சேன். எத்தனையோ விஷயம் அந்த மாதிரி சாலையை கொண்டு வர கூட பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. சால்வை கொடுத்தா அனுகிரகமாக கொண்டு வரலாம் சொல்ல மாட்டேங்குது. அந்தர்மணி பாதுகாதேவி அப்படி உடைக்கிறான். என்னடா அது பேசாம இருக்கிய எதையாவது சொல்லி எதையாவது உள் போடு. ஆண்டவன் சேர்த்துதான் ஞாபகம் சம்பிஜமான கமலாபதி எதையாவது ஆண்டவன் எதாவது பாதுகாப்பு பிரபாவம் ஏற்றினா ஆண்டவன் சாய்ச்சது ஏதாச்சும் நாதபத்தின்னு சொல்லிட்டோமே ஏதாவது வரணுமே அப்படின்னா ஆண்டவன் கிரீக்காவும் அந்தர்மணி தண்டிகி ஆண்டவன் தனியை சொல்லி ஆரம்பிச்சாக்க அந்தர்மணி தண்டி ரச்சித பாதுகேற்றம் சம்யோஜயத்தனுகலம் சரஜானுகம் சுவாமி தேசியம் சாய்கிற பாதுகாதேவியே இத்தனை விஷயங்கள்ல தான் ஈடுபட்டேமா. அப்படி இப்படி போடுச்சு என் மனசு. ஆனா என்ன பண்ண நீ தெரியுமா உன்னுடையதான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தங்களுடைய நாதங்களால அந்தர்மணி துவனிக்கு அச்சுத பாதுகேற்றம். ஏன் அப்படின்னா உன்னை வச்சிருக்கிறவன் கைவிடாதவன் நீ கைவிட மாட்டேன். அவனோட சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி அச்சுத பாதுகேற்றம். என்ன பண்ண அதுல சேர்த்து விட்ட சம்யோஜய செனுகலம் ஆண்டவன் தனியை சொல்லி ஆரம்பிச்சா என்ன சொல்ல போறார் என்ன சொல்ல போறார் அவளுக்கும் தெரியாது நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்றேன் தெரியாதையும் சொல்றேன் ஏதோ சொல்றேன் சுவாமி. பாதுக பாதுக பாதுக
ஒரு சொல்ல வார்த்தை சம்யோஜயனுகலம் சகஜானுகம்பா 1.5 மணி நேரம் ஓடிச்சுன்னு 1 மணி நேரம் இதான் சுவாமி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பாதுகா தேவியினுடைய அனுகம்பை கிருபை. அற்புதமா பாதுகா நாடகம்னா சுவாமி கவி தோன்றதான். அடாடா இப்படிதான் போறீங்களே அதெல்லாம் வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோம், இதுல ஈடுபடணும் இந்த வரும் அப்படின்னு ஈட்டு வந்துதான் அந்த நாதம் ஞாபகம் வச்சுதான். காத்தால கடிகாரம் வைக்க சுவாமி ஜெயம் ஞாபகம் சொல்லு, சமயத்துக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி சமயத்துக்கு ஞாபகம் வர மாதிரி வருமா ஞாபகம். சில பேர் கடிகாரத்தை ஃபாஸ்டாக வச்சுப்பா. எனக்கு கேட்டாப்பா கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுவாடா இருப்பா. ஸ்லோவா போயிட்டு அங்கே போய் தேய்ச்சாய் அக்கறை தேய்ச்சி உள்ள வச்சுட்டா எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுது. நம்ம கடிகாரத்தை எவ்வளோதான் மணியாக நம்ம போயிடு. சம்யோஜய அனுகலம் சகஜான் கம்பா அற்புதமா சைக்கிற சுவாமி. என்ன அப்படின்னா பாதுகாதையினுடைய நாதம் பல விதமா இருக்கு. பாதுகையினுடைய நாதத்தை பெருமாளினது சத்தத்தை காண்பிக்கிறாராம் பாதுகாதை. இதான் தத்துவம், இப்ப ஏற்பட்டது தத்துவம்னு காண்பிச்சாராம் யாரு பாதுகாதை. அதை சாய்த்த சுதிபரமம் பதம் முராரேகை அனிலங்காரவனேவ விவாத்தம் இதம் சமிதி பிரதீசினூனம் மணிபாதாவணி மஞ்சுளை பிரணாதை. இதுக்குதான் சுவாபதேசம் பிரதானமா சொல்லுவா. வேதாந்தங்கள் ஒசந்ததான பரமம் பதம் முராரேகை எம்பெருமானுடைய திருவடிய வேதாந்தங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அனிலங்காரம் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியல. இப்படி உபாசனம் பண்ண முடியாது. இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும். இப்ப ஏற்பட்ட தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இது ரெண்டையும் வேதாந்தங்கள் சொல்லல. இதுதான் பகவத் தத்துவம். இந்த மாதிரி அடைய தகுந்தது பகவத் தத்துவம். ரெண்டு சொல்லணுமா? இதம் ஏவம் இதம் ஏவம் ஏவம் செய்தது உபாசியம் ஏவம் செய்தது உபாசியம் சொல்ல முடியும். இதம் தத்துவம் ஏவம் உபாசியம் தத்துவம் அப்படின்னு ரெண்டு சொல்லணுமா? ஆனா வேதாந்தங்கள் அனிதங்காரம் அனேவமி விவாசம் வேதாந்தை. இதங்காரம்னு தெரிஞ்சுக்கவும் இல்லை, ஏவம்னு தெரிஞ்சுக்கல. ஆனா பாதுகாப்பு என்ன பண்றாராம்? இதம் இச்சம்னு சொல்றாராம். இதுதான் இப்ப ஏற்பட்டதுதான் சொல்லலாம். சுவாமி ஆழ்வார் முதல்ல ஆரம்பத்திலேயே மனநகமலம் வர மலர் மிகை எழுதரும் மலருணர்வு அளவிடன் பொறியுணர்வு அவையுடன் இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாக மாட்டான். யோகத்தாலே சாட்சாத்திரமான மானச பிரத்யட்சத்துக்கு விஷயமாக மாட்டான். இனன் உணர்வு நலம் அப்படின்னாக்கா திருமாலை தெரிஞ்சுக்கவே முடியாதானா? இனன் இப்ப ஏற்பட்டவன். எப்ப ஏற்பட்டவன்னா உணர்வு நலம் பூர்ணமான ஞானானந்தமயன் என்றிருப்பான். எல்லா காலத்திலேயும் தனக்கு சமமானவாடோ அதிகமானவாடோ இல்லாதவா திருஷ்யத்தே எதில் நிகழ் கைவிடும் இனநிதான். இனன்னா சமமானவன் அர்த்தம். இனம் இனம்னு சொல்ல முடியும். நமக்கு சமமானவான் அர்த்தம். சமமானவன் அர்த்தம். இனநிதான் சமமானவர்கள் இல்லாதவன். என் அணுவில் மிகுதரை இல்லதை அதிகமானவாளும் இல்லாதவன் எனக்கு அந்தர்யாமின்னு ஆழ்வார் காண்பிக்கிறான். அதை சொல்லதான் இந்த ஸ்லோகம். இடம் இத்தமிகி ரெவீசி ஊனம் மணிபாதாவணி மஞ்சுளைஜி பிரணாதன்ஜி சுவாந்தாய். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நாதங்களுடைய சத்தம். அது இன்னும் என்ன சொல்றது அந்த நாதங்கள் அப்படின்னு கேட்டா அந்த நாதங்கள்ல நிறைய விஷயங்கள் மஞ்சுஸ்வரா ஸ்புரசி வாக்தமரி பரேப எடுத்த சைடு நடப்பதி தான் மஞ்சுஸ்வர. இது சத்தத்தை சொன்ன மஞ்சுஸ்வராஸ்புரசின்னு அந்த பாதுகை வந்து வாக்காகிற ஒரு வண்டு போல அந்த பாதுகா தேவியானவள். வண்டி எப்படி அழகான ரீங்காரத்தோடு கூட இருக்குமோ அதே மாதிரி அந்த பகவத் விஷயத்தை ஈடுபடும்படியா பண்றார். பாதுகா தேவி வாக்பிரமரி மாதிரி இருக்கா. அழகான சப்தம் உள்ள ஒரு வண்டு மாதிரி எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கா. அது ஒரு இடத்துல அனுபவிக்கிறார். சத்தத்தை சொல்லி சொல்லிட்டேன். பகவான் பாதுகைகளை பற்றி அந்த நாதங்கள் பாதுகா தேவி காண்பிக்கிறார். ஹிதத்தை சொல்றான் பாதுகாது. இதுவே ஹிதம். இது ஹிதம். எம்பெருமானுடைய திருவடியே ஹிதம். அது எங்க சாய்ச்சனா அதே நாதபத்திர பின்னால இந்த எம்பெருமானுடைய திருவடிவாரமே உங்களுக்கு கதி. சரண கமலமேத ரங்கநாத சரித்தியம் சரணமிதி ஜனானாம் தர்சயந்தி யசாவத். உள்ளபடி காண்பிக்கிறாராம். என்ன காண்பிக்கிறானா?
பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்து இந்த ரங்கநாதனுடைய திருவடிகளே சரண கவல நேயத்தது. அது ஏதாவது சந்தேகப்படப்படாது இந்த திருவடிதான சரண கமல நேயத் ரங்கநாதஸ்ய நித்தியம் சரணம், எப்பவும் சரணம். இங்கேயும் சரணம் அங்கேயும் சரணம். சரண கமலமேதத் ரங்கநாதஸ்ய நித்தியம் சரணமிதி ஜனானாம் தர்சயந்தி யதாவது, ஜனங்களுக்கு காண்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஸ்லோகம் ஆரம்போ? அது மேல அடுத்தது வரி நாதமாம் நாயபந்தி சரண கமலமேதத் ரங்கநாதஸ்ய நித்தியம் சரணமிதி ஜனானாம் தர்சயந்தி யதாவது பிரதிபலமதிஹ்யம் பாதுகே ஸ்வாதுபாவாத் அனுபததி பதம் தேனாதமாம் நாயபந்தி. திருவள்ளுவாரம் சாய்க்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்லி பார்த்தா ஸ்லோகம் வரும். பிரதிபதமதிஹ்யம் பாதுகே, ஒவ்வொரு அடி வைப்படியும் சுவாமி 4 உற்சவம் பெருமாளுக்கு. 3 உற்சவத்துல கொடியேற்றம் உண்டு. தை உற்சவம், பங்குனி உற்சவம், சித்திர உற்சவம். கையும் மாதம் உத்திரவீதியில புறப்பாடு, பங்குனி சித்திரவீதியில புறப்பாடு. அது வரைக்கும் அப்படி தெற்கு வாசல்ல இருந்து பெருமாள் கிளம்பினா பிரதிபதமதி ஹிருத்யம் பாதுகே, ஒவ்வொரு அடியிலையும் சொல்றாராம். ஒவ்வொரு ஆத்து வாசலையும் வந்து வந்தா சரணம். அவ வந்து சேவிச்சுட்டு உள்ள போயிட்டா சுவாமி. அடுத்த அடியில போய் அடுத்தாத்திரியும் சொன்னாராம். போர் அடிக்கிறியா சுவாமி சொன்னாராம். தெரியுமா? இப்ப ரயில்வேல முன் காலத்துல ஒவ்வொரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்ப என்ன பண்ணிருக்கா? டேப் போட்டு விடுறான் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் சில ஆல்டர்னேஷன் மட்டும் அந்தந்த நேரத்துல சொல்லி போரடிக்கிறியா பாதுகாதேவிக்கு பிரதிபதமதி ஹிருத்யம் பாதுகே. அவ அனுபவிச்சு நம்மளை அனுபவிக்க பண்றாளாம். பிரதிபதிபாதி ஹிருத்யம் பாதுகே சுவாதுபாவாது அனுபததி பரம்தே நாதமாம் நாயபந்தி. அது சாதிச்ச நீ வந்து எப்ப பார்த்தாலும் இது போக்கியம் போக்கியம் சொல்றவாரு. இதையேதான் வேதாந்தங்களே அனுவாதம் பண்றதுன்னு சுவாமி. வேதம் தமிழ் செய்தம் ஆழன் கடகோபன் வன்குருகு அனுபததி பரம் தேநாதம் ஆம் நாய பல்குகி. அது என்ன சுவாமி? வேதங்கள் அனாதியான பிரமாணமாச்சே. பாதுகையிலேயே நாதத்தை அது சொல்றதுன்னு சொல்லலாமானா, இந்த பாதுகாங்கிறது நிச்சய சூரியன். அவ பெருமாளோடையே இருக்கிறவா. அது நிச்சயம் மாதிரி இவாளும் நிச்சயம். அது சொல்றதா அவ அனுவாதம் பண்றா. சரிதானே? ஒரு டீச்சர் வரா, பிரின்சிபால் சொன்னார் அப்படிங்களா? பிரின்சிபால் சொல்றா, டீச்சர் உன்னை பத்தி சொன்னாங்கிறா. இப்ப யாரு சொன்னானாக்க இவா சொன்னதா அவா சொன்னா, அவா சொன்னதை இவா சொன்னா. அதே மாதிரி பாதுகையினுடைய நாதம் சொல்றதையே வேதங்கள் சொல்றது, வேதங்கள் சொல்றதையே பாதுகையினுடைய நாதமே சொல்றதுன்னு அர்த்தம். அப்ப முன்பின்கள் பரீட்சிக்க கூடாது. அதான் ஸ்தோத்திரமாச்சு இவா சொன்னதா அவா சொன்னான்னு அர்த்தம். அது ஒண்ணுக்கொண்ணு ரெண்டுமே நிச்சயமா இருக்கிற விஷயங்கள்ல அந்த நியாயத்தை நம்ம சஞ்சாரம் பண்ணணுங்கிறத சுவாமி இங்க காண்பிக்கிற. அனுபததி பரம் தே நாதமாம் நாய பந்தி. நாத பத்தத்தில பாதுகையினுடைய நாதங்கள் சத்தத்தை காண்பிச்சதுன்னு சொல்ற, சிதத்தை காண்பிச்சதுன்னு இங்க சொல்ற. சரணம் சரணமிதி ஜனானாம் தர்சயந்தி யதாவதி. சிதத்தை சொல்லு அதுமாதிரி புருஷார்த்தத்தை காண்பிக்கிறது அப்படின்னா புருஷார்த்தத்தை காண்பிக்கிறது. அது ஒரு ஸ்லோகம் இருக்கு. பரிணமேதி பக்தான் ரங்கநாதோ யசாவா. என்ன பண்ணுவான் தெரியுமா? பெருமாள் அவன்கிட்ட ஈடுபட்டுட்டா தன்னோட கூடவே இருக்க முடியா பெருமாள் பண்ணுவானோ. என்ன சுவாமி? அவங்கிட்ட சேர்ந்துட்டா தன்னோட கூடவே இருக்க முடியா பண்ணுவானோ. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட போய் சேர்ந்துடணும். உள்ள போனா சேவை கிடைக்க மாட்டேங்குது சுவாமி. காலத்தால் 5 மணிக்கு போனா விட மாட்டேங்கிறா, 10 மணிக்கு போனா விட மாட்டேங்கிறா. ஆனா அங்க போய் இருந்து நிஜபத வினிவேஷா, நிஜபத வினிவேஷான் தன் திருவடிகளிலேயே விசேஷமாக ஈடுபட்டவர்கள் விடயத்தில் நிர்விசேஷ பிரச்சாரான் தன்கிட்டயே ஈடுபட்டு அங்கேயே இருந்தா, அந்த திருவடி வாரத்திலேயே இருந்தா அவன் புறப்பாடு போவச்சேன் கூடவே போறாளாம். தண்ணிகீரி அடிக்கச்சா அங்கேயே இருக்காளாம். 9 மணிக்கு அமுது செஞ்ச உடனே அந்த சம்பாரிசி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த பதவியிலேயே தெரியுமா? சாப்பிட்டுக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் சம்பாரிசி சாதம் நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடுவாங்க. தொட்டுக்கையே இல்லாம கொஞ்சம் நெய் சேர்த்துருப்பா, போக்கியமா இருக்கும். ரங்கநாதன் சப்பாத்தி ரொட்டி அமைச்சேவர் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுக்காரே நியமம் வச்சுட்டு இருக்கோம். நியமம் வச்சுட்டு இருக்கு. ஏன்னா பாதையில நானே எவங்கெல்லாம் இல்லை, அதனால அது எனக்கு போக்கியமாக இருக்கு. இப்ப இல்லை 8 வருஷம் 10 வருஷம் நிஜபல வினிவேஷான் நிர்விசேஷ பிரச்சாரான். விசேஷ அப்படின்னாக்கா தனியாக பிரச்சாரம் சஞ்சரித்தல்.
நிர்விசேஷ பிரச்சாரம்னாக்க தனியா சஞ்சரிக்காம அவனோடையே சஞ்சரிக்கிறவா, அவனுடைய திருவடிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவா, அவனோடையே சஞ்சரிக்கிறவா. அவ யாரு அப்படின்னா பாதுகாதேவி சொன்னாலாம், நான் அவன் திருவடிகளையே ஆசிரியச்சேன், அவனோடையே சஞ்சரிச்சிருக்கேன், தன்னோட கூடவே வச்சிருந்தா. நீங்க அவன் திருவடிகளுக்குள்ள புகுருங்கோள், அவன் திருவடிகளையே ஆசிரியுங்கோள், அண்ணன் இந்த போகாதீங்கோ, அவனை மாதிரி உங்களையும் பண்ணுவாங்க. அது எப்படின்னாரா, நான் தான் தரிசனம், ஐ ஆம் த ஸ்டாண்டிங் மாடல், ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நிஜபல ஸ்லோகம் ஆப்டுதா, எனக்கு நம்பர் தெரியாது. நிஜபல விநிவேஷான் நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயதி பக்தான் தன்னநாதோ யசாமாம் மஞ்சு சிஞ்சாபிஷேகையின் முடியும். இதம் உபதிஷ ஜீவ பிராணினாம் பாதுகேத்வம் ஹிதத்தை சொல்ற மாதிரி இருக்குங்கிறதோ இதுல புருஷார்த்தத்தையும் கலந்து தருது. இது அப்படின்னா பரிணமயதி பக்தான் ரங்கநாதோ யசாமாம், பக்தால தன்ன மாதிரியே பெருமாள் மாற்றிடுவது சொன்னது புருஷார்த்தம் இல்லையா? யானே நிசங்கம் சயனே புஜங்கம் ஜெயவரங்கம் தெஜதா மிகாங்கம் புரர்ணசாங்கம் மிதிதாங்கமேதி பானோரசாங்கம் சரணேன் புகாங்கம் யானே திசங்கம் சயனே புஜங்கம் ஆதிசங்கரர் எடுத்துக்கலாம் அனுபவத்துக்கு. அப்படி சாலோக்கிய சாரூக்கிய சாமிக்க சாயுஜ்யங்களை தருவான் அப்படிங்கிறத பாதுகாதேவி காண்பிச்சாலாம். என்ன மாதிரி உங்களையும் பண்ணுவான். ஆச்சாரியாளுக்கு சொல்லச்சே கிருஷ்ண சாரூக்கிய சௌமியான்னு சொல்ல முடியும். அது ஆச்சாரியால் அடைஞ்சா நம்மளையும் பெருமாள்கிட்ட அவாத மாதிரி ஈடுபாடு உள்ளவாளா ஆக்குவாங்க இல்லையா? முன்னாடி சுவாமிகிட்ட பார்க்கிறாங்க. வெளியோட சுவாமி சொல்ற மாதிரியே காலக்ஷேம சாய்ப்பார் முன்னாடி சுவாமி. இந்த சாப்பு கூட மாறாது இல்லையா? அது மாறினாலும் அவர் கோவிச்சுடுவார், ஐசிங்கர் கோவிச்சுடுவோம். நான் சொல்லாது நீங்க விட்டேன் அபிசாரிச்சுக்கு இல்லை, அனுபவத்துக்காக சொல்றேன், தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கிருஷ்ண சாரூக்கிய சௌமியான் அப்படிங்கிறத சாதிக்கிற இந்த இடத்துல பாதுகாதேவி சொன்னாலும் தன்னுடைய ராதங்களால கேளுங்கோ என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த பெருமாள் திருவடியில ஈடுபட்டு கூடவே இருந்தாள்னா என்னமா என்ன கூடவே வச்சிருக்கிற மாதிரி உங்களையும் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அழகான சப்தங்களால சீக்கம் இதுதான், நீங்க இவன் திருவடிகளை பத்துங்கோ, இவனுடைய இருங்கோ, இப்படியே ஆவே அப்படின்னு சொல்றானா. இதை தானியாம் பாதுகேஸ்வம். இதெல்லாம் அந்த நாதங்கள் அவருக்கு கேட்கறது நமக்கு சொல்லிட்ட. நம்ம அவர் சொன்னதை சொன்னோம். கண்டாநாதத்தால் ஏற்பட்ட பாதுகாலங்கள் நிறைய சொல்லலாம், அவ்வளவுலாம் போகலாம். இதோட நிறுத்திக்கிறேன். மணி 8 தான், அது கொஞ்ச நேரம் சொல்லலாமா? 8 மணிக்கு முடிக்கலாமா? சரி, இன்னும் கொஞ்சம் சொல்றேன். நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லலாம்னா அது ஒரு மாதிரி அனுபவம் தரப்பட்டது, அதனால சொல்ல வந்தேன். எந்த அளவு வருதோ சொல்றேன். பாதுகாநாதத்திலிருந்து ஏற்பட்ட கண்டாநாதத்திலிருந்து ஏற்பட்ட பாதுகாநாதங்கள், அந்த நாதங்கள்ல சுவாமி எல்லாத்தையும் செய்கிறேன் ஒவ்வொரு. இன்னொரு அற்புதமா பாதுகாதேவி சொன்னாலாம், தன்னுடைய நாதங்களால காண்பிக்கிறார். நாதங்களால என்ன காண்பிச்சா, தன்னை சேவிக்கிறவா ரங்கநாதன் சேவிக்கிறா எல்லாரும். பாதுகையினுடைய சப்தம் சுவாமிக்கு காதுல விடுறது. இந்த மாதிரி ஆசிரியக்கிறவா எல்லாரையும் தன்னுடைய பக்தால பார்த்து பாதுகாதேவி சொல்றாளா, பாருவோம் என்ன பாருவோம் என்ன பாருவோம் என்ன அப்படின்னா, ரொம்ப போக்கியத்தை அனுபவிச்சுருக்கேனா அப்படின்னா. அது என்ன போக்கியத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அது என்ன போக்கியத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, பெருமாள் என் மேல எழுதிருக்கார். இங்கேருந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய முக்தாத்மா அவன் போய் அனுபவிக்கிறான். சேஷ்டாயம் புருஷே எச்சாகாவாதித்தே ஏகா ஏவம்பிது அஸ்மாத்லோகா ஸ்ரேஷ்டா ஏதவன்னமயமாத்மான் உபசங்கிரமியா ஏதம் பிராணமயமாத்மான் உபசங்கிரமியா ஏதவானந்தமயமாத்மான் உபசங்கிரமியான்னு சொல்லுவோம் இல்லையோ. லோகான் காமானி காமரூப்யனு சஞ்சரன் ஏதத்தாமதா என்னாஸ்தே ஊஹா ஊஹா ஊ அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத அது சொல்றாராம். அகமன்னாதை தீவகாய சித்தம் அகமன்னாதன்னு சொல்லலாம். மோட்சத்துல போன ஜீவாத்மாவுக்கு என்ன ஆனந்தம் வருதோ, இவன் நிச்சசூரி தானே எப்பவும் அனுபவிச்சுருக்கா இல்லையா? அன்னம்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமான அனுபவிச்சுருக்கேன்னா இங்கேருந்து போன முக்தாத்மா அதை சொல்றான். அதுதான் அதுல இருக்கு. அகமண்டம் அகமண்டம்னு பெருமாளுக்கு தான் போக்கியமான விஷயத்தை அனுசந்தானம் பண்றான். உபனிஷத் பாராயணம் பண்ண வச்சுன்னு இல்லையா?
விஷயத்துக்கு அதை அர்த்தானுசந்தானம் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். அகமன்னாலை ஜீவகாய சீக்கிரம் என்ன ஸ்லோகம் ஆரம்பம், என்ன அற்புதமான ஸ்லோகம் அது. அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பத்திலே இருக்குது. அகமன்னாதை ஜீவகாய சீக்கிரம் அது ரொம்ப போக்கியம். அன்னம்ங்கிறது எது அப்படின்னா முரபிச்சரணாரவிந்தரூபம் மகிதானந்தம் அவாப்பிய புருஷார்த்தம். அங்கே புருஷார்த்தத்தை காண்பிச்சிருக்க. மகிதா ஆனந்தம். மகிதா ஆனந்தம்னா ரொம்ப பெருத்த ஆனந்தம். அது எவ்வளவு பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்லி காண்பிச்சிருக்க. உலகத்துல போக்கிய பதார்த்தங்கள் நீங்க எது போக்கியம்னு நினைக்கிறீரோ அத்தனை ஆனந்தமும் அங்க இருக்கு. அதை நான் அனுபவிச்சேன் ஆழ்வார். அது என்ன சுவாமி அப்படின்னா ரொம்ப போக்கியமா இருந்தது. அப்படி அது எப்ப போக்கியமா இருந்ததுன்னா பெருமாளும் நானும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு ரொம்ப போக்கியமா இருந்தது. அது ரொம்ப போக்கியமா இருந்தது. அது என்ன அப்படின்னா அது சாய்கிறார். அது என்ன மாதிரி அனுபவம்னா இந்த லோகத்தை தான் பாருங்க, அச்சேதன தத்துவங்கள்லாம் இருக்கு, சேதன தத்துவங்கள்லாம் இருக்கு. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் இதெல்லாம் நான் அனுசந்தானம் பண்ணேன். என்ன அனுசந்தானம் பண்ணேன் அப்படின்னா அடங்கையில் சம்பத்து அடங்க கண்டு ஈசனடங்களில் அகுதென்று எம்பெருமானுடைய விபூதின்னு அனுசந்தானம் பண்ணேன். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆசியும் ஆசியும் காக்கும். தானே சிருஷ்டி பண்றான், அவனே தாமாவும் வியாபிச்சிருக்கான், அவைகளுக்குள்ள வியாப்தியோட இருக்கான். ஆசியும் மாத்தியும் காக்கும் ரசிக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் யார் அப்படின்னா அவையுள் தனி முதல் எம்மான். லோகத்துக்கெல்லாம் முழு முதல் காரணமா இருக்கிறவன் தனி முதல் எம்மான் எனக்கு சுவாமி. கண்ணபிரான் அமுதம் ரொம்ப போக்கியமா இருக்கு. அதுக்கு மேல சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. திருமணிகிரி சக்கரவங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. மனசுல பெருவாளம் செய்யற கேசரி ரொம்ப நல்லா இருக்கு. முக்கூடேஸ்வரத்தை தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய புளியோதனை அதுவும் சக்கரவங்கள் மாதிரி இருக்கு சுவாமி. நிறைய முந்திரி போய் அள்ளி போடலாம். அந்த மாதிரி அப்படி இந்த அமுதம் ரொம்ப போக்கியமானது. சுவையன் திருவின்மனாதன் ஆழ்வார் சாய்ச்சார். அது ஒரு இடம். சுவையன் ரசோ வைசகா ரொம்ப சுவையா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ரசவத்தான வஸ்து அப்படிங்கிறத சாய்ச்சார் ஆழ்வார். ஆனந்தமயோ தியாசா ஆனந்தமயம் கட்டக்கான ரொம்ப போக்கியமா இருக்கிறது ரசோ வைசகா. இன்னொரு இடத்துல சாய்ச்சார் அது எப்பேற்பட்ட ரசம் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி இருப்பது பெருமாள், அவருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி இருப்பது பெருமாள், இன்னொருத்தருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி இருப்பது பெருமாள். உனில் வாழ்விலே நல்லைகோ உன்னை பெற்று வானுளாள் பெறுவான் மதுசூதனன் அம்மான் தானும் யாழும் எல்லாம் தன்னுள் ஏகலம் தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கன்னடம் அமுது ஒத்தே தேனும் அத்தே தேனும் அகுதே பாலும் அகுதே கன்னடம் அகுதே அமுதும் அகுதே தேனும் பாலும் நெய்யும் கன்னடம் அமுதும் அகுதே. இது இத்தனையும் கேட்டா அப்படிமா அதை சொன்னார் ஆழ்வார். மகிதானந்தம் அந்த கொண்டு வர இந்த மகிதானந்தத்துக்கும் ஞானானந்தமயத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த ஆனந்தமயன்னு ஐகிரிவ ஸ்தோத்திரத்தை சொன்னாரோ அதை மகிதானந்தம் இங்க சாய்க்கிறார். மகிதா ஆனந்தம் மகிதனா கொண்டாடப்பட்ட ஆனந்தமானது. அந்த புருஷார்த்தம் யாராலே கொண்டாடப்பட்டது அப்படின்னா வேதாந்தங்களாலே கொண்டாடப்பட்டது. வேதாந்தங்களால எப்படி கொண்டாடப்பட்டதுன்னு நமக்கு புரியத்துக்காக ஒரு படிக்கட்டு வச்சு செய்யக்கோ மானுஷ ஆனந்தகான்னு காண்பிச்சு செய்யக்கோ பிரம்மண ஆனந்தகான்னு கொண்டு போய் முடிச்சுதான் வேதாந்தம் மகிதானந்தம். அவ்வளவு போக்கியமா இருந்தான். மகிதானந்தம் அவாப்பிய செய்யேக ஆனந்தோ அஜரோ அமுதகா. சாந்தோக்கியத்துல தைத்திரியம் கொண்டாடிச்சு செய்யக்கோ பிரம்மண ஆனந்தகான்னு, சானந்தோக்கியம் கொண்டாடிச்சு ஆனந்தோ அஜரோ அமுதகா. மகிதானந்தம் வேதாந்தங்களாலே கொண்டாடப்பட்டது. வேதாந்தங்களா மகிதானந்தம் கொண்டாடப்பட்டது. சுவாமி தேசிகன் வேதம் தன்னை செய்தம் ஆரணி சடகோபன் மண்குருவு எனக்கு தேனும் பாலும் நெய்யும் கன்னடம் அமுதும் தேன் கொண்டாடப்பட்டது. அதுதான் சரிக்கிறமா. அது எப்படி போக்கியமானது அப்படின்னா இன்னொரு இடத்துல ஆழ்வார் சாதிக்கும் போது நிகழிடமன் புகழ்பாடி இலைத்திடம் பகலும் இரவும் படிந்து குறைந்தே ராவும் பகலும் சோத்திரம் பண்ணாலும் இடைப்பாட முடியாத ஆனந்தமான் என்பதுமான் அவ்வளவு போக்கியனா.
கிருஷ்ணாவதாரத்தை பேசச்சேன்னு சொன்ன அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அடி வாங்கிக்கிறான், அடிய உண்ணறான் அப்படின்னு சொல்லிட்டு. குடை உண்ணக்கூடியவன் அமுதம் அமர வடும்ப துழாவி என்னாவி அமரத் தழுவிற்று நீ அகலுமோ. அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதீந்த ஆயர் கொடுங்கினை அமர வடும்ப துழாவி என்னாவி அமரத் தழுவிற்று இனி அகலுமோ. ஆயர் கொழுந்தாய் அவரால் புனையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூயவமுதை அர்த்தம். சுத்தமான அமிர்தம், உப்புச்சாறு கலப்பில்லாத அமிர்தம். சக்கரை பொங்கல் பண்ணுவா, அது போக்கியமா இருக்கா, தூண்டு உப்பத வெள்ளம் எடுக்கிறதுக்காகன்னு. இதே மாதிரி 2 பேர் சேர்த்துட்டா சரியா போச்சு. அப்படி இல்லையா தூயாவுடைய ஆழ்வார்கள். இந்த அமுதங்கத்தை ஆழ்வார் அவ்வளவு அழகா அனுபவிக்க. அத தூய அமுதை, அந்த அமுதம் எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த அமுதம் மூப்பு வராம காப்பாற்றுமா, மரணம் இல்லாதபடி. இது பிறவியே இல்லாதபடிக்கு இது காப்பாற்றுமா. தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர்வு அழுத்தேன். போக்கியம் சாய்க்கிறார். மகிதானந்தம், அந்த மகிதானந்தம்னு நாம் அனுபவிக்கக்கூடிய தன்மை, இந்த ஆத்மா முக்தாத்மாவாகச்சே அவனுக்கு ஞானம் விகாசம் ஆயிடுது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய வன்மை வருது உனக்கு. அப்ப வரச்சே அந்த மகிதானந்தம் கத்த அவன் அனுபவிப்பான். தூய அமுதும் கத்த அனுபவிப்பான். தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுது மொத்துன்னு அனுபவிப்பான். இன்னும் சோறு படுத்து நீ தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்கள் அனுபவிப்பான். சுவையங்கத்தை அனுபவிப்பான். அந்த சமயத்துல அது மகிதானந்தம்ங்கிறது கிடைக்கும் உனக்கு. அது புருஷார்த்தம். அது நமக்கு இங்க கிடைக்கல, பாதுகாதேவிக்கு கிடைச்சிருக்கான். இந்த ரங்கநாதன் திருவடியில இருக்கட்டே அதை சாதிக்கிறா. முரதி சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்பிய. இது ரொம்ப நாள் ஞாபகம் சொல்ல முடியும்னா அதை அடைஞ்சவன் சொல்ல முடியும். ட்ரெயின்லயே ஏறாதவோ அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போச்சுன்னு சொல்ல முடியுமா? பாதுகாதேவி சொல்லலாமா இது மகிதானந்தம்னு? முரதி சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்பியன் சாய்த்த சுவாமி. அவாப்பியனா அர்த்தம் அடைந்துன்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணாலாம், நமக்கு காண்பிக்கிறதுக்காக ஒரு தடவை அவர் திருவடி போய் நின்னாலாம். அவர் ஏறி நின்னலாம். அது உடனே அந்த போகிலையை பார்த்து சொன்னாலாம் மகிதானந்தம் அவாப்பிய புருஷார்த்தம் அழகை மணிப்பாது அகமன்னாரை தீபகாயசித்வம். சரி சுவாமி என்ன அப்படின்னா நாட்டுக்கு கெடுதலே வரக்கூடாது சுவாமி, எல்லாம் நிறைய சமுத்தியே வந்துருக்கணும் அப்படின்னா அதை சாதிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அழகானதான உன்னுடைய நாதம் மஞ்சு சிக்கிட்டேன் மஞ்சு சிங்கிட்டேன. அதனால நீ என்ன பண்ற, ஜனங்களுக்கு ஆட்சிக்காருக்கு எந்த அரிஷ்டமும் கூடாது. அரிஷ்ட சாந்தி ஏற்படும். சர்வாரிஷ்ட நிவர்த்தியர்த்தம், சர்வாரிஷ்ட சாந்தியர்த்தம், சகல மங்களாவாத்தியர்த்தம் சுவாமினஹ சக்தி மந்திரார்த்தா சத்யா சரபலா சந்தி பவந்தோ மகாந்தோ நிமிர்ணந்து ஏதிஹி யஜமானைஹி சபரிவாரைஹி அத்ய அனுஷ்டிதேன ஸ்ரீ பாதுகாசனஸ்ய நாதபத்ததி வியாக்கியான ரூபேன பிரபாவ ரூபேன ஞானயஜ்ஞேன பகவான் சர்வாத்மகः ஸ்ரீ ரங்கநாயகா சமேதः ஸ்ரீ ரங்கநாதः ஸ்ரீ பூநாயிகா சமேதः ஸ்ரீ ரமணவர்ஜித வெங்கடேஷ சுவாமி ச சுப்ரீதௌ சுப்ரசன்னௌ வரதௌ பூத்வா ஏதேஷாம் யஜமானானாம் சர்வாரிஷ்ட சாந்தி பிரதௌ பூயாஸ்தாமிதி பவந்தோ மகான். சுவாமி அகமன்னாதை பாதுகாதேவி தன்னுடைய தானங்களால் அனகைர் மணிபாதுகே நிநாதை அகமன்னாதை ஜீவகாயதிக்தம்
சிலவசோர்மம பாரணாம் திசந்தி. காதுக்கு ரொம்ப போட்டுமா பத்தினி கடந்துட்டு சாத்த மாதிரி இருக்கு. சிலவசோர்மம பாரணாம் திசந்தி. என்னாலனா மணிபாதாவணி மஞ்சு சிந்தித்தேன. டிசம்பர் சீசன்ல முதல் கச்சேரி கேட்ட உடனே ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் பசி போச்சு பழம் தோணும். தங்கியிருக்கிறது ரசிக்காதா இருக்க. இன்னைக்குதான் நல்லா கச்சேரி கேட்டு நடுலாம் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் சுவாரஸ்யம். இப்பதான் நல்லா சபையில உட்காந்து நல்ல கச்சேரி ஒண்ணு கேட்டேன் பாடம். அதை பாடலாம் மணிபாதாவணி மஞ்சு சிந்தித்தேன. அதனால நீ என்ன செய்ய பண்ற அப்படின்னா பதசீவ மூஹு திருப்பி திருப்பி பதசி சொத்திவாதனை சொல்லிட்டே இருக்க.